ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைக்கான ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி ஒன்று பார்த்தலாமா? ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு சார், அதாவது ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, இன்னொரு தடவை என்ன ப்ரொஃபஸர்னு நீ கூப்பிட்ட அப்படின்னா உன்னை நான் தண்டிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, பயந்துக்கிட்டே அப்போ நான் எப்படி கூப்பிடுறது ப்ரொஃபஸர்ன்ற மாதிரி அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்களா. உடனே டக்குன்னு இவர் என்ன பண்ணிடுவார், அவங்கள கிஸ் பண்ணிடுவார். உடனே இவங்களுக்கு ஒன்றுமே புரியுதுன்னு இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்பவும் இப்போ இனிமேல் கூப்பிடுவியா நீ ப்ரொஃபஸர்னு, நான் அப்புறம் எப்படி கூப்பிடுறதுன்ற மாதிரி திரும்பவும் அவங்க வாயிலேருந்து அது மாதிரியே வந்துடும். இப்படி 2 3 தடவை வரும். 2 3 தடவையும் அவர் அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்வார்னு, இன்னொரு தடவை என்ன நீ ப்ரொஃபஸர்னு கூப்பிடக்கூடாது, அப்படி கூப்பிட்டீங்கன்னா இதுதான் உனக்கான தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. என்னது இப்படி ஒரு தண்டனையா, என்னை இப்போ இவர் தண்டிச்சுக்கிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. இப்போ ஹீரோ இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டு, அதாவது ஹீரோயினை விட ஒரு 8 வயசு 10 வயசு வரை அவர் வந்து பெரியவராக இருப்பார். இப்போ ஹீரோயினுக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மேரேஜே பண்ணி வச்சுருப்பாங்க. வீட்டில் அரேஞ்ச் மேரேஜாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறவர், ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க. ஹீரோவோட ப்ரொஃபஸர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஹீரோயினோட அம்மாவாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஹீரோவோட ஆட்டிடியூட்லாம் பிடிச்சி, அவங்களோட கேரக்டர் பிடிச்சி தன் பொண்ணுக்கு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தில் அந்த அளவுக்கு விருப்பமே இருக்காது. ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அவங்களோட ஆசை எதையுமே நிறைவேற்றிருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் முதற்கொண்டு அவங்க அம்மா கோவமாக தான் பட்டுட்டு இருப்பாங்க. சரி, இப்போ வேறு வழியே இல்லை, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. இப்போ விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஒரே வீட்டில் தான் தங்கியிருப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, கல்யாணம் ஆனாலுமே வீட்டில் இருக்கும்போது நீங்கள் என்னோட ப்ரொஃபஸர், நான் உங்களை மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் வந்து 2 பேருமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. அதாவது மாறி மாறி அவங்க 2 பேருமே போத்தாக வந்துட்டு அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்துப்பாங்க. அவர் ஹீரோ உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க சேரில் உட்காருவாங்க. சாப்பிடும்போது 2 பேரும் குட் மார்னிங் சொல்லிப்பாங்க. காலையில் வீட்டில் இருக்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் குட் மார்னிங் சொல்லிப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் ஹீரோ வந்து கொடுத்துருப்பாரு. அவங்க பாட்டெல்லாம் பாடிட்டே இருப்பாங்களா, அப்போ அந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம்னு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோ மேலே கொட்டி விட்டுருவாங்க. ரொம்ப பயந்தே போயிடுவாங்க. ஆனால் ஹீரோ அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டார். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, போய் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்வாரா. பரவாயில்லையே, இந்த அளவுக்கு இருக்காரு, இந்த மாதிரிலாம் டக்குன்னு யார் மேலேயாவது பட்டால் எவ்வளோ கோவப்படுவாங்க, நல்லா தன்மையாக தான் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைப்பாங்க. வீட்டில் இப்போ வந்துட்டு சமையல் வேலை அதெல்லாம் இருக்குல்ல, அது 2 பேருமே ஈக்குவலாக அந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் ஈக்குவலாக பார்ப்பாங்க. ஹீரோ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவர் ப்ரொஃபஸராக தான் இருக்கார். அதாவது மெடிக்கல் லைனில் ப்ரொஃபஸராக அவர் இருக்கார். ஹீரோயின் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்ட்லாம் வரைவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இதாக இருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்துட்டு இப்போ வேலைக்கும் போயிட்டே இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களோட லைஃபு. அதனால ஒர்க்கும் வந்து பாதி பாதி ஷேர் பண்ணிக்கணும், 2 பேரும் அந்த மாதிரி ஷேர் பண்ணி செய்வாங்க. இப்போ நைட்டில் தூங்கும் போது பார்த்தீங்கன்னா 2 பேரும் திரும்ப விஷ் பண்ணிப்பாங்க. விஷ் பண்ணிவிட்டு ஆளாளுக்கு தனித்தனி ரூமில் போய் படுத்து தூங்கிடுவாங்க. இப்படி தான் அவங்க வந்துட்டு அவங்களோட மேரிட் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தான் 2 பேருமே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களும் ஹீரோயினும் வந்து சின்ன பொண்ணாக இருப்பாங்களா. ஸோ ஹீரோவும் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்டு ரொம்ப நல்லாவே நடந்துட்டு இருப்பாரு. இப்போ பார்த்தோன்னா 2 பேரும் வெளியே போயிட்டு வருவாங்க. ஆள் மழை வர மாதிரி இருக்கும். உடனே 2 பேருமே ஆளுக்கு ஒரு கொடை எடுத்துகிட்டு தான் வந்திருப்பாங்க. இப்போ வீடு கிட்ட வந்திருப்பாங்க. ஆனால் போகிறதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு தெருவுலாம் தாண்டி போகிற மாதிரி இருக்கும். அதனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு பக்கமாக ஒதுங்கி நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இப்போ மலைக்கு ஒதுங்கி நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் குளூரில் நடுங்கிட்டு இருப்பாங்க. இதை ஹீரோ பார்ப்பார். உடனே அவர் என்ன பண்ணுவார், அவரோட கொடையை மடக்கி கீழே வச்சுட்டு அவர் போய் என்ன பண்ணுவார், மேலே கோட்டு போட்டிருக்காருல்ல, அந்த கோட்டோடு சேர்த்து ஹீரோயின் அப்படியே அணைச்சிப்பார். இது பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அந்த என்ன சொல்கிறது, ஒரு அரவணைப்பா கொஞ்சம் நல்லா வார்மாக இருக்கும். அது அவங்களுக்கு ஃபீல் குட்டாகவே இருக்கும். இருந்தாலும் அவங்க கொஞ்சம் வெக்கப்படுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இப்படி அவருக்கு புரிஞ்சு தானே அவர் இதை செய்கிறாரு. ஒன்று ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். இருந்தாலும் இருப்பாங்களா, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, உனக்கு இப்போ வந்துட்டு ரொம்ப குளிருது, இப்படியே இருந்தால் சரி வராது, உனக்கு வந்து ஒரு ஃபீவர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மலையில் நினச்சிட்டு இருப்பார். ஹீரோயினை வந்துட்டு பார்த்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சிருப்பாரு. ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். இருந்தாலும் ரொம்ப அந்த ப்ரொஃபஸர்னு அவங்க ஆரம்பத்துலேருந்தே வந்ததுனால இன்னும் ஹீரோ கிட்ட அவங்க க்ளோஸ் ஆக மாட்டாங்க, பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறமா வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவொன்னே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா மலையில் நனைஞ்சதுனால நல்லா ஜுரம் வந்துடும். ஜுரம் வந்து அவர் நல்லா அப்படியே ஃபீவராக இருக்கும் போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, தொட்டு பார்ப்பாங்களா, என்னது இது இப்படி நெருப்பாக குதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பத்து போடுவாங்களா, அதெல்லாம் போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு கேண்டில் ஏற்றி வச்சுட்டு, நைட் லேம்புக்கு பக்கத்துலேயே கேண்டில் வைக்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அசந்து தூங்கிட்டு இருப்பாரா, ஜுரம் வந்து அப்படி தானே தூக்கம் வரும். திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெட்டுக்கு பக்கத்தில் ஹீரோயின் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து அவங்கள பார்ப்பாரு. இவ வந்து இந்த அளவுக்கு நம்ம மேலே கேராக இருக்கா, என்ன பற்றி, அதாவது ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அவள் மனசு எதை தேடுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்ப்பாரா. அப்போ ஹீரோன் வந்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க ஆழ்ந்த தூக்கத்தில். இதை கேட்கும்போது ஹீரோக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஹீரோயின் கனவுல இப்போ என்னெல்லாம் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு என்னை வந்து நீ அம்மான்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா நான் உனக்கு டீச்சர், என்ன டீச்சர்னு தான் நீ கூப்பிடணும், அந்த அளவுக்கெல்லாம் அவங்கள பாடாப்படுத்தி எடுத்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ஒரு பென்சிலுக்கு ஆசைப்பட்டா கூட வாங்கி
தரமாட்டாங்க. இதுதான் வச்சுக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாவே இருப்பாங்க. அவங்க வயசுக்கு வந்த அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல டீனேஜ், அந்த டீன்ல பார்த்தோம். அதாவது அந்த ஏஜ்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்பவும் வந்து அவங்க அம்மா வந்துட்டு அவங்க எல்லா விஷயத்தையும் தலையிட்டுட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "இப்ப நான் மெச்சூர்ட் ஆயிட்டேன். நான் வந்துட்டு இப்ப கூட நான் என்னோட சொந்த முடிவு எடுக்கக்கூடாது. எனக்கு புடிச்ச ட்ரெஸ் எல்லாம் நான் போடக்கூடாதுன்னு" கேட்கும்போது, "இதெல்லாம் பண்ணவே கூடாது" அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்காவும் இருப்பாங்க. அவங்களையும் இதே மாரி தான் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க அம்மா. பாரபட்சம் பார்க்காம டார்ச்சர் மட்டும் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஹீரோயின் மனசுல இப்ப கனவா வந்து வந்து போயிட்டே இருக்கும். அப்ப வந்து அம்மா ஒரு தடவ கோவத்துல வந்து ஹீரோயினுக்கு ஒரு சூடு கூட வச்சிருப்பாங்க கைக்கிட்ட. ஹீரோயினோட அம்மா வந்து இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்களோட புரொஃபசர் அவங்க தானே. ஸோ நல்லாவே தெரியும். அதோட ஹீரோயின் கைய அவர் பார்ப்பாரு. அப்படியே காயமா இருக்கும். அவருக்கே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். உடனே அவர் என்ன பண்ணுவாரு, நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருப்பாங்க ஹீரோயின். அவங்கள அப்படியே தூக்கி மேல அப்படியே தனக்கு மேல படுக்க வச்சுப்பாங்கல்ல. குழந்தைங்கலாம் நம்ம வயித்து மேல ஏறி படுத்துப்பாங்கல்ல தூங்கும்போது. அந்த மாரி ஏறி படுக்க வச்சிருப்பாரு. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அசந்து தூங்கிட்டு இருப்பாங்களா. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது, எங்க படுத்துருக்கோம் அப்படின்ற மாரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, புரொஃபசர் மேல மேல ஏறி படுத்துருக்கோமா. ஐய்யய்யோ! அவரு நல்லா அசந்து தூங்குறாரு. அவர் முழிக்கிறதுக்குள்ள நம்ம எந்திரிச்சு ஓடிறணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துல இப்படியெல்லாமா பண்றதுன்னு நெனச்சுப்பாங்க. அதோட போலாம்னு நெனச்சா போக முடியாது. ஏன்னு பார்த்தா, அவங்கள மேல படுக்க வச்சவர் பார்த்தீங்கன்னா, அவரும் தூங்கிட்டாரு. ஆனா, அவங்க கீழ விழுந்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் ஒரு கை, இந்த பக்கம் ஒரு கை அவங்கள நல்லா டைட்டா புடிச்சு வச்சுட்டு இருப்பாரு. இப்ப எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். ஹீரோ கிட்ட இருந்து கைய எடுத்துக்கிட்டு அவங்க இறங்கி வந்துருவாங்க. கதவு கிட்ட போம்போது கரெக்ட்டா ஹீரோ முழிச்சிருவாரா, அச்சச்சோ! அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். அப்ப என்ன சொல்வாங்கன்னா, நான் தெரியாம அந்த மாரி படுத்துட்டேன். சாரி நான் வெறும் தப்புலாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பாங்க. அப்ப ஹீரோ எந்திரிச்சு வருவாரு. வந்துட்டு அவர் என்ன சொல்வாருன்னா, நைட் என்ன ஆச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்பாரு. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அப்ப கீழ தானே உட்காந்து தூங்கிட்டு இருந்தாங்க. இவங்கள அப்படியே தூக்கிலாம் ஹீரோ மேல படுக்க வைக்கல. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே தூக்க கலக்கத்துல ஹீரோவுக்கு பக்கத்துல கொஞ்சமா இடம் இருந்திருக்கும். அந்த இடத்துல குட்டியா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பெட்ல ஏறி படுத்திருப்பாங்க. அங்கேயே படுத்துட்டு ஹீரோவ பார்த்துக்கலான்னு. அசந்து தூங்கவும் அந்த முனையில படுத்தா கீழ விழுந்துருவாங்களேன்னு சொல்லிட்டு தான் ஹீரோ தூக்கி தன் மேல இப்படி படுக்க வச்சு குழந்தை மாரி தூங்க வைக்கிற மாரி தூங்க வச்சிருப்பாரு. இது அவங்கள்ட்ட அவரு நெனச்சு பார்ப்பாரு. ஆனா சொல்லலாம் மாட்டாரு. உடனே வந்துட்டு நான் எதுக்காக கோவப்பட போறேன், நீ போய் கிளம்புற வழிய பாரு, வேலைங்கள பாரு அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லவும் அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். 2 பேரும் கிளம்பிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இன்னும் இவங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயம் கூட யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தான் இருந்துட்டே இருக்கும். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைனிங் டேபிள்ல இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மெசேஜ்லாம் படிச்சுட்டே இருப்பாங்களா, நம்மளுக்கு கல்யாணம் ஆன விஷயம் கூட யாருக்குமே இன்னும் தெரியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, இத எப்படி தான் நான் மேனேஜ் பண்ண போறேனோ தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டேபிள்லயே படுத்திருப்பாங்களா. ஹீரோ என்ன பண்ணுவாரு, இவங்கள நல்லா பார்த்துப்பாரு. போய் சமைச்சு அவர் தான் கொண்டு வருவாரு. இவங்க தூங்குறாங்களோன்னு நெனச்சுட்டு, இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவர் பிரெட், முட்டை எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பாரு. மெதுவா அந்த டேபிள் மேல வைக்கும்போது ஹீரோயின் பயந்துகிட்டு முழிச்சிருவாங்க. அப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, "தூக்கம் பத்தலையான்னு?" சொல்லி கேட்பாரா. "இல்ல, இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதோட அவரும் அங்க போயிடுவாரா. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவரோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு எதையோ ஒரு டப்பால வந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஒண்ணுமே என்ன தேடுறாங்கன்னு ஒண்ணுமே புரியாது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இப்ப பேசுவாரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவர் கிளம்பி வெளிய போறதா இருக்கும். இவங்க இதே தேடிட்டு இருக்க மாரி இருக்கும். "என்ன தேடுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "இல்ல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன நீங்க மன்னிக்கணும்" அப்படின்ற மாரி கேட்டுட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, "சரி இப்ப நீ என்ன தேடுறன்னு சொல்லுன்னு" சொல்லும்போது, "இல்ல நான் வந்து காசு வச்சிருந்தேன். ஒரு ரூ. 300 வச்சிருந்தேன். அது வந்து இப்ப மிஸ் ஆகுது" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு அது தேவைப்படும்னு நெனச்சா, நான் எங்க வச்சேன்னு தெரியல அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, டக்குனு அவரோட ஃபோன் எடுப்பாரு. ஒரு மெசேஜ் மாரி ஒண்ணு பண்ணி விடுவாரு. ஹீரோனுக்கு அந்த மெசேஜ் வரும். அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, $30,000 அதுல வந்து அவர் வந்து அவங்களுக்கு அக்கவுண்ட்டுக்கு போட்டு விட்டுருப்பாரு. இத பார்த்தோனே அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா போயிடும். "எதுக்காக நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க?" அப்படின்ற மாரி பயந்துகிட்டே கேட்பாங்க. உடனே ஹீரோ என்ன கேட்பாருன்னா, "நான் உனக்கு யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நீங்க எனக்கு புரொஃபசர்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்துட்டு உலகத்துக்கு உண்மையிலேயே உனக்கு நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே நின்னுட்டே இருப்பாங்களா. "நான் உன்னோட ஹஸ்பண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. அவங்க அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, உலகத்துல வந்துட்டு ஒரு புருஷன் சம்பாரிக்கிறது பொண்டாட்டிய பார்த்துக்கிறதுக்காக தான். அவளோட தேவைகள நிறைவேத்துறது, அவளோட ஆசைகள நிறைவேத்துறது, அவளுக்கு செலவு பணத்த குடுத்து, அவ வந்து குடும்பத்த அதாவது என்ன மெயின்டெயின் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் வந்துட்டு புருஷன் பொண்டாட்டிங்களுக்குள்ள ஒரு சாதாரண விஷயம் தான். இன்னையிலருந்து அதெல்லாம் நீ தான் பார்க்க போற அப்படின்ற மாரி சொல்லும். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. இல்ல, இல்ல அதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இதுக்கப்புறம் எனக்கு தேவையான பாக்கெட் மணி கூட நீ தான் எனக்கு குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஹீரோயினால ஏத்துக்கவே முடியாது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்ல அதெல்லாம் வேண்டாம். எனக்கு அடுத்தவங்களோட காசு வேண்டாம். எனக்கு நீங்க வந்து புரொஃபசர் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப நீ இந்த மாதிரி அமைதியா இல்ல அப்படின்னா வந்துட்டு, உங்க அம்மாக்கு நான் கால் பண்ணி நீ இப்படிலாம் பண்றேன்னு சொல்லவான்னு கேட்கும்போது, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஸோ ஹீரோயின் வந்துட்டு வேண்டாம் அதெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துருவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லுவாரு ஹீரோவும். இருப்பாங்க. அப்ப திரும்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவருக்குன்னு சில சொத்து பத்திரங்கள்லாம் இருக்கும்ல. அந்த சொத்து பத்திரங்கள எடுத்துட்டு வருவாரு. பீரோ சாவி அதெல்லாம் இருக்கும்ல. அதெல்லாம் கொண்டு வந்துட்டு இப்ப ஹீரோயின் கிட்ட குடுக்கும்போது, இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இன்னையிலிருந்து
இந்த குடும்பத்தை நீ தான் பார்த்துக்க போற, நீ தான் வந்து அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக உங்களோட சொத்தெல்லாம் வந்து என்கிட்ட கொடுக்குறீங்க, என்ன பார்த்துக்க சொல்றீங்க, இதெல்லாம் நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு புருஷனோட அதாவது பொறுப்பு தான் வந்து பொண்டாட்டியோட பொறுப்பு தான் புருஷன் அப்படின்னு இருக்கும்போது வந்துட்டு உன்னோடது என்னோடது அப்படின்றதுல எதுவுமே கிடையாது, இது ஒன்றும் வந்து கிரைம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்பவும் அவங்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்களா, சரி ஓகே இப்போ நான் உன்னோட ப்ரொஃபஸர் தானே, நான் சொல்கிறத நீ கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு அவங்க வந்து ஓகே அப்படின்ற மாதிரி அப்படியே அமைதியாக சொல்லிட்டு நின்றுட்டே இருப்பாங்க. சரி சொல்லு இப்போ நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்மளோட மேரேஜ் ரிங் இருக்கும்ல, அந்த ரிங் வந்து என்னோடது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அப்படியே பார்ப்பாரு. ரொம்ப பயந்து பயந்து சொல்லுவாங்களா, அவங்க எதுவுமே அவர் வந்து சொல்ல மாட்டார். இப்போ அவங்கள கூட்டிகிட்டு ரெஸ்டாரண்ட் வருவாங்க. ரெஸ்டாரண்ட் வந்தவொடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நிறைய ஸ்பைசி ஃபுட்டாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சீ ஃபுட்லாம் பிடிக்கும்ல, அதெல்லாம் ஹீரோ வந்து ஆர்டர் பண்ணி வச்சிருப்பாரு. ஹீரோயின் வந்து சாப்பிட சொல்லுவார். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, கையில் வந்து அந்த க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த அந்த இறால் இருக்குல்ல, அந்த ப்ரானை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க தோலோட. அப்புறமா அந்த தோலை உரிச்சிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ ஹீரோ எதுக்காக இப்போ அதை வேணும்னே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இவங்க பணம் கொடுத்துட்டாரு, ஆனால் அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும்ல, அதுக்காகவே இப்போ என்ன பண்ணுவார், உட்காந்துட்டு இருப்பாரு. இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ பில்லு கொடுக்கணும்ல, பில்லு வந்து அந்த சர்வர் வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன சொல்வார்னா, என்கிட்ட பணம் கிடையாது, அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அவங்க எதாவது கஷ்டப்படுவாங்க. உடனே என்ன பண்ணுவார், வேறு வழியே இல்லை, இப்போ நீ பில் பண்ணால் தான் நம்ம இங்கேருந்து போக முடியும்னு ஹீரோ சொல்லுவார். உடனே அவங்க ஃபோனில் தான் பணம் இருக்கும்ல, அதை வந்துட்டு அவங்க வந்து அது மாதிரி பில் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்புவாங்களா. இப்போ நம்ம போய் பார்க்க போகிறது வந்து ஹீரோவோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்கள எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். அதனால் ஹீரோயின் கிளம்பி வராங்க. ஆனால் மோதிரத்தை மிஸ் பண்ணிட்டாங்கல்ல, இப்போ அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக காரில் ஏறி உட்கார்ந்த உடனே ஹீரோ என்ன பண்ணிடுவார், அதுக்குள்ளே அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ரிங் ஒன்று வாங்கிடுவார். அந்த ரிங்கை வந்து போட்டு விட்டுருவார். போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம போய் பார்க்கலான்னு ஹீரோனுக்கு அதுவே ஒரு பெரிய நிம்மதியாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் புகுந்த வீட்டில் வந்துட்டு வேறு எதுவும் யோசிக்க கூடாதுல்ல, அதுக்காக ஹீரோ இப்படி பண்ணிடுவார். அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு தாத்தா பாட்டிக்கு இவங்களை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இருப்பாங்களா. இங்கே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த இறால் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் சமைச்சு வச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி க்ளவுஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு அந்த இறாலை பிச்சு பிச்சு அதை வந்து ஹீரோக்கு வைப்பாங்க. அதை வந்து தாத்தா பார்த்தோன்னே கத்த ஆரம்பிச்சிருவாரு. நீ இப்படி தான் அந்த பொண்ணு நீ வேலை வாங்கிட்டு இருக்கியா அப்படின்னு. ஒரு பாவம் ஹீரோ, அவர் தான் வீட்டில் எல்லா வேலையும் பார்க்குறாரு. இந்த இறாலை உரிச்சு ஒரு இறாலை தான் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே அவர் திட்ட ஆரம்பிச்சிருவாரு. அவள் படிக்கிற பொண்ணு இப்படி தான் அவளை வேலை வாங்குறதா அப்படி இப்படின்னு கேட்கவும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஹீரோயின் இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நான் ஏதோ ஒரு இதில் தான் செஞ்சுட்டேன், அவங்க என்னை எந்த வேலையும் வாங்குறதில்ல அப்படின்னு எவ்வளோ சொல்லுவாங்க. நீ பேசாமல் இருமா, இந்த மாதிரி தான் உங்ககிட்ட அவன் கடுமையாக நடந்துகிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் தாத்தா கேட்க ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோக்கு இப்போ என்ன பண்ண தெரியாது. உடனே டக்குன்னு அந்த 2 குச்சியை எடுத்து அந்த இறாலை குத்தி அதை வந்து ஹீரோயின் வாயில வைப்பார் பாருங்க. அவங்க எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. இப்போ நாங்கள் இப்படி தான் வந்து இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி காட்டினோன்னா, ஓஹோ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ தாத்தா அடுத்தது என்ன கேட்பாருன்னா, நீ வந்து வேலைக்கு போறியா, நீ வந்துட்டு படிக்கிறியாம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கேட்கும்போது ஆமான்னு சொல்லுவாங்க. அப்போ 2 பேரும் வேலைக்கு போகும்போது படிக்கும்போது இப்போ வந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு சிரமமாக இருக்குமே, அது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுப்பாங்க. 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ தாத்தா என்ன கேட்பாருன்னா, வீட்டில் வந்து எத்தனை ரூம் இருக்குது என்ன இதுன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து 2 ரூம் இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, 2 பேருமே படிச்சுட்டு வேலைக்கு போய்கிட்டு நீங்கள் வந்து வீட்டு வேலையும் பார்க்குறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும், உங்கள் வீட்டில் தான் 2 ரூம் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, இங்கே வந்து வேலை பார்க்குற அந்த ஆண்டி இருக்காங்களா அவங்க இனிமேல் உங்கள் வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு. அதாவது ஃபேமிலியிலே உள்ள சொந்தக்காரவங்க தான் அவங்க. எது அப்படியா அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மாதிரி அதை வந்து வேண்டான்னு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோ எப்படி புரிஞ்சுப்பாரு, அவங்க ஓகே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஓகே தாராளமாக அவங்க வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோயின் கூப்பிட்டு வந்து கேட்பாங்க, இப்போ அவங்க நம்ம வீட்டில் வந்து தங்குனாங்கன்னா அந்த ரூமில் இருக்கிறதே 2 ரூம், ஆளுக்கு ஒரு ரூமில் இருந்துட்டு இருக்கோம், அவங்க அந்த ரூமில் தங்கினாங்கன்னா நம்ம 2 பேரும் எந்த ரூமில் தங்குறது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, இதுக்கு நான் உங்களை ஓகேவே சொல்லி எதுக்காக நீங்கள் ஓகே சொன்னீங்கன்ற மாதிரி கேட்பாங்க. நீ இதுக்கு சம்மதிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் அதை சம்மதம்னு சொன்னேன், எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். இப்போ தான் புரியுமா, சரி ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணுறது, ஒரு பக்கம் நல்லது தான், இன்னொரு தடவை இந்த ஆண்டி நம்ம இங்கே வர வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டிருப்பாங்களா, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லுவார். இப்போ 2 பேரும் வந்திருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு கல்யாண காலத்துலேருந்து இவங்க 2 பேருமே வந்துட்டு தனித்தனி ரூமில் தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க 2 பேரும் ஒரே ரூமில் இருக்க மாதிரி இருக்குமா, 2 பேருக்கும் அவ்வளோ நடுக்கமாக இருக்கும். இவங்க வேற சார் ப்ரொஃபஸர்னு கூப்பிட்டே இருப்பாங்க, பக்கத்தில் அவர் உட்காந்துருப்பாரு. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நான் படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு தான் படுப்பேன், அது எனக்கு பழக்கம்னு சொல்லுவாங்க. ஒன்று ஹீரோ ஒரு மாதிரி பார்ப்பாரு, இல்லை நான் தப்பாலாம் எதுவும் சொல்லலை, எனக்கு இது சின்ன வயசுலேருந்தே இந்த பழக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஹீரோ அதை நல்லாவே புரிஞ்சுப்பார். இப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, நான் வந்துட்டு உனக்கு பிடிக்காத மாதிரி எப்போவுமே நடந்துக்க மாட்டேன், உனக்கு பிடிக்காத மாதிரி எந்த விஷயமும் நடக்கவும் போகிறது கிடையாது, அதனால நீ வந்துட்டு ரொம்ப பதட்டப்படுறதுக்கோ இல்லை பயப்படுறதுக்கோ இங்கே வேலையே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அப்போ தான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்.
அப்படின்னா வந்துட்டு இப்போ இவங்க கூட 2 நாள் தங்குறதுக்காக தாத்தா, பாட்டி, அவங்க அப்பா, அம்மாலாம் வந்திருப்பாங்க. அப்போ வந்திருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின கூப்பிட்டு அவங்க அம்மா இப்போ பேசுவாங்க. ஹீரோட அம்மா பேசும்போது ஹீரோயின் வெளிய எந்திரிச்சு வருவாங்களா, அப்போ அவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "எப்படிம்மா எப்படி போகுது உன்னோட லைஃப்" எல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ப்ரொஃபஸருக்கு வந்து நான் தான் வந்து ரொம்ப தொல்ல குடுக்குறேன். அவர் எல்லா வேலையும் பார்த்துக்கிறாரு. ஆனா சில நேரங்கள்ல வந்துட்டு அவர நான் தூக்கத்தில இந்த மாரி எட்டி உதைச்சிடுறேன். அந்த மாரிலாம் பண்றேன், ஏதாவது பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, உடனே அவங்க அம்மா என்ன சொல்வாங்கன்னா, "அது தப்பே கிடையாது. இப்ப நம்ம வந்துட்டு நல்ல விதமா இருக்கும்போது, சிரிச்சு பேசும்போது எப்படி கொஞ்சிக்கிறோமோ, அந்த மாரி தான் சண்டை வந்தா எட்டி உதைக்கிறதும், அடிக்கிறதும் இதெல்லாம் சகஜம் தான். இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்க கூடாது." அப்படின்ற மாரி மருமகள்ட்ட சொல்லுவாங்க. இவங்க பேசுறதே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது மட்டும் இல்லாம தாத்தா காலையில பேசும்போது கேட்டிருப்பாரு. "சரி அடுத்தது இதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும். எப்ப குழந்தைக்காக பிளான் பண்ண போறீங்க?" அப்படின்ற மாரி கேட்டோனே 2 பேருக்கும் ஒரு மாதிரியா இருக்கும். தாத்தா வந்துட்டு அவரு ஏதோ தெரியாம பேசிட்டாரு. அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. நீயா எப்போ வந்து உனக்கு அது தோணுதோ, அந்த மாரி நீங்க 2 பேரும் பேசி அதுக்கான முயற்சி பண்ணுங்க அப்படின்ற மாரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. இவங்க இந்த அளவுக்கு பேச பேச ஹீரோயினுக்கு அவங்கள ரொம்பவே பிடிச்சு போயிடுமா, அப்படியே அவங்க அழுகவே ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா அவங்க அம்மா கூட இந்த அளவுக்கு ஹீரோயின் கிட்ட பேசி ஒரு புரிதல் கிடையாது. மாமியார் வந்து இந்த அளவுக்கு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அவங்கள ரொம்பவே பிடிச்சிருக்கும். என்ன பண்ணுவாங்க, சரி பேசிட்டு, "சரி போய் நீ படுமா" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பேசிட்டு இருப்பாங்களா, அத வந்து ஹீரோ வந்துட்டு பார்த்துருவாரு. மறைஞ்சு 2 கதவுலருந்து எட்டி இருந்து பார்த்துருவாரு. என்ன பேசுறாங்க, மாமியார் மருமகளும் பேசிட்டு இருக்காங்க. இவ வேற அழுறாளே, அவங்களும் வேற அழுறாங்க. என்னப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரா, டக்குனு இவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் திரும்பி வரப்போறாங்கன்னு தெரிஞ்சோனே வேக வேகமா ரூம்குள்ள வந்து உட்காந்துருவாரு. இவரு தான் ஒளிஞ்சது பார்க்குறாருன்னா, அவங்க மாமனார் வேற இதே மாரி ஹீரோவோட அப்பாவும் அதே மாரி பண்ணிட்டு இருக்காரு. 2 பேரும் ஏன் அழறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஓடிடுறாங்க இப்ப. ஹீரோ வந்து அப்படியே ஏதோ புக் படிக்கிற மாரி உள்ள உட்காந்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் வருவாங்களா, "என்னாச்சு? எதுக்காக அழற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "உங்க அம்மா இந்த அளவுக்கு இருக்காங்க. அவங்கள வந்துட்டு எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. அவங்க பேசுறதெல்லாம் எனக்கு மனசுக்கு ரொம்ப இதா இருந்தது. அதான் ஃபீல் பண்ணி அழறேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், "அவங்க எப்பவுமே அப்படிதான். நீ எதுவும் மனசுல வச்சுக்காத." அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா தூங்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரா. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, பக்கத்துல படுத்து தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க பக்கம் நடுவுல பெரிய கேப் போட்டு 2 பேரும் திரும்பி திரும்பி படுத்திருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல படுத்து படுத்து பார்ப்பாங்க. ஹீரோயினுக்கு சுத்தமா தூக்கம் வராது. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா, நல்லா ஆழ்ந்து தூங்கிருவாரு. உடனே ஹீரோயின் வந்துட்டு வந்து மெதுவா கூப்பிடுவாரு. ஹீரோவ கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ முழிக்கவே மாட்டாரா. உடனே என்ன பண்ணுவாங்க, சரி தூக்கம் வரலையே, ஃபோனாவது நோண்டுவோன்னு சொல்லிட்டு ஃபோன எடுக்க கைய தான் போகும். அதுக்குள்ள ஹீரோ முழிச்சுட்டு, "தூக்கம் வரலையா?" அப்படின்ற மாரி கேட்பாரு. உடனே பயந்தே போயிருவாங்க. என்னாச்சுன்னோனே, "இல்ல இடம் மாறி இருந்ததுனால எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குதுன்னு" ஹீரோயின் சொல்லுவாங்க. அவ்வளோதான் இப்ப ஹீரோ. அப்படியே ஹீரோயின அழகா தூக்கி அவர் கையில படுக்க வச்சுப்பாரு. செல்லமா கையில குழந்தைங்கள படுக்க வச்சுப்பாங்கல்ல, அந்த மாரி படுக்க வச்சுட்டு, "சரி ஓகே இப்ப நான் கதை சொல்ல ஸ்டார்ட் பண்றேன். நீ இந்த கதைய கேட்டேன்னா, நீ உனக்கு நல்லா தூக்கம் வரும்." அப்படின்ற மாரி சொல்வாரு. ஹீரோக்கும் அதெல்லாம் ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா, பயந்து பயந்து அந்த பக்கம் திரும்பி படுத்திருப்பாங்க. ஹீரோ கிட்ட முதுகு பக்கம் இருக்கிற மாரி தான் இருக்கும். ஹீரோ தலைய தடவி குடுத்துட்டு, தோள்ல அப்படியே தட்டி குடுத்துட்டே இருப்பாங்கல்ல, அது மாரி தட்டி குடுத்துட்டே வந்துட்டு, என்னென்ன கதைலாம் இருக்குமோ, அத்தன கதையும் சொல்லிட்டு இருப்பாரு. குழந்தைங்களுக்கு சொல்ற அத்தன கதையும் சொல்வாரு. ஹீரோயின் அப்படியே அசந்து தூங்கிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப மறுநாள் முழிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் நல்லா அசந்து தூங்க, ஹீரோவும் தூங்கிட்டு இருப்பாரு. ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட்டு முழிப்பாங்க. முழிச்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ கிட்ட போவாங்களா, அவருக்கு பயமா இருக்கும். அவங்க டக்குனு என்ன பண்ணுவாங்க, அவருக்கு தாடி வந்துட்டு அந்த இடம் இருக்குல்ல, அங்க தொட்டு பார்ப்பாங்க. குட்டியா தாடி வளர்ந்திருக்கு அப்படின்ற மாரி தொட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ டக்குனு முழிச்சிருவாரு. உடனே தூங்குற மாரி நடிப்பாங்க. உடனே ஹீரோ முழிச்சு கேட்பாரு, "இப்ப நீ என்ன பண்ண?" அப்படின்ற மாரி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இல்ல உங்களுக்கு லைட்டா வந்து இந்த தாடி லைட்டா வளர்ந்துகிட்டு இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லவும், "ரிசர்ச் பண்றியா? ரிசர்ச் பண்ற ப்ரொஃபசர் கிட்டயே நீ ரிசர்ச் பண்றியா? இப்போ உனக்கு என்ன விஷயம் தெரியணும்னு நீ நினைக்கிற? ஒரு மனுஷனுக்கு அதாவது ஒரு அடல்ட் மேனுக்கு வந்துட்டு தாடி வந்துட்டு ஒரு நாளைக்கு எத்தனை மீட்டர் வளரும் அப்படின்ற மொதற்கொண்டு ஹீரோ சொல்லிக் குடுப்பாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. "இப்ப நீ தொட்டு பார்க்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லவும், "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா எந்திரிச்சு அவங்க ஓட ஆரம்பிச்சுருவாங்க. சும்மாவாவது போயிருக்கலாம். அவங்க என்ன சொல்லிட்டு போவாங்கன்னா, "காலையில முழிச்சுட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு, "குட் மார்னிங் புரொஃபசர்." அப்படின்ற மாரி வேற சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பாத்ரூம்க்கு ஓடிருவாங்க. ஹீரோவுக்கு செம்ம கோவம் வந்துரும். உடனே என்ன பண்ணுவாருன்னா, "இவ வேற எப்ப பார்த்தாலும் புரொஃபசர் புரொஃபசர்ன்னே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. வெறியேத்திட்டு இருக்கா நம்மள." அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் வந்து தன்னை ஹஸ்பண்ட அவர் ப்ரூவ் பண்ணணும். அவர் அவங்க கிட்ட அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவங்க எப்ப பார்த்தாலும் புரொஃபசர் புரொஃபசர்ன்னு அந்த ஒரு இதிலேயே வச்சுட்டு ஓடிடுறாங்களா. இப்ப ஹீரோக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். இங்க பாத்ரூம்குள்ள வந்தவங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணுமே ஓடாது. நான் என்ன வேலை பண்ணிட்டு இருந்துட்டேனே தெரியலையே. நைட் என்னன்னா குழந்தை மாரி என்ன தூங்க வைக்கிறாரு. காலையில எந்திரிச்ச உடனே சும்மா இருந்திருக்கலாம். எதுக்கு நான் அவர தொட்டு பார்த்து இந்த மாரிலாம் வேலை பார்த்துட்டேன். இப்ப இந்த மாரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்னைத்தானே புலம்பிட்டே இருப்பாங்க. இப்ப வந்து ஹீரோ வந்துட்டு வெளிய நின்னு கத்திட்டு இருப்பாரு. "என்ன பண்ற? இவ்ளோ நேரம் பாத்ரூம்குள்ள போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எவ்ளோ நேரம் ஆகுது?" அப்படின்ற மாரி சொல்லவும், இவங்க பதட்டத்துல என்ன பண்ணுவாங்க, பிரஷ் பண்ணி முடிச்ச உடனே கதவு தொறந்துட்டு வரும்போது ஹீரோ உள்ள வந்துருவாரு. அவ்வளோதான் இப்ப அவங்க பார்த்துட்டே இருப்பாங்களா, "இல்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு புரொஃபசர் சாரி." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோ என்ன பண்ணுவாரு, அப்படியே ரொமான்டிக்கா அழகாவே கிஸ் பண்ணிருவாரு. அத பார்த்தோனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இப்ப ஸ்டார்ட்டிங்ல நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த சீன் வந்து இப்ப இங்க தான் வரும். அதோட இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. "இன்னொரு தடவ என்ன நீ புரொஃபசர்ன்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், இதுதான் உனக்கான தண்டனை." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருந்து நம்மள தண்டிக்கிறாரா அப்படின்ற மாரி இருக்கும். இதே மாரி கேட்டு கேட்டு அந்த ரொமான்டிக்கா அந்த சீனும் முடிஞ்சிரும். அதாவது அவர் பனிஷ் பண்ணிட்டு இருக்காரு இப்ப அவங்க ஒய்ஃப. அப்படின்னா இப்ப என்ன சொல்வாருன்னா, "இதுக்கப்புறம் நீ அப்படி கூப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், அது நீயா எடுத்துக்கிற முடிவு தான். அதுக்கான தண்டனை நீ தான் அனுபவிப்ப." அப்படின்னு சொல்லும்போதே நெறைய தடவ வாண்டடாவே மாட்டிக்குப்பாங்க அவங்களுக்கு தெரியாம உளறி உளறி. அதுக்கப்புறம் ஹீரோ இப்ப என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயின் கையில வந்துட்டு அந்த ஷேவ் பண்றாங்கல்ல, அந்த கிரீம குடுத்து அவர் கையில அவர் கன்னத்துல அவரே வந்து தேய்ச்சு விட்டுட்டு இருப்பாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்ப என்ன பண்ணு கேட்கும்போது, "நீ தானே ஆராய்ச்சி பண்ண. இப்ப நீ தான் இந்த வேலைய பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் அத ஷேவ் பண்ணி விட சொல்றாரு. அத இப்படி சொல்றாரு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க
வாங்கினா வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு அவருக்கு வேணும்னு இங்கே அங்கேயும் பூசி விட்டுருவாங்க. இங்கே பாருங்க எனக்கு இதெல்லாம் செஞ்ச பழக்கமே இல்லை, நான் ஏதாவது செய்ய போய் எங்கேயாவது காயமாயிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரா. உடனே அவங்க பண்ணுறேன்னு ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக டக்குன்னு இப்படி கீரல் மாதிரி விழுந்துரும். அவ்வளோதான், எப்படி வலிக்கும். உடனே வந்துட்டு சாரி ப்ரொஃபஸர் சாரி ப்ரொஃபஸர் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார், பொறுமையாக போய் அந்த அந்த க்ரீம்லாம் இருக்கலாம் அதெல்லாம் போய் வாஷ் பண்ணிட்டு இருப்பாரு. பண்ண ஒரு சும்மா இல்லாமல் திரும்ப வந்து ஹீரோனுக்கு கிஸ் பண்ணுவார். நீ அடிக்கடி உனக்கு மறதி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, நான் தான் பல முறை சொல்லிட்டேன், நீ என்ன ப்ரொஃபஸர்னு கூட்டா இதான் உனக்கான தண்டனைன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஹீரோ அவரோட பேரை சொல்லி கூப்பிட்டுருவாங்க. கூப்பிட்டுட்டு நீங்கள் ரொம்ப வந்து கல்லாட்டெல்லாம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஓடிடுவாங்க. இப்போ தான் ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைலே முகத்தில் வரும். அந்த அளவுக்கு அவர் வந்து அவங்கள நேசிப்பார். பண்ணிட்டு இருப்பாங்களா, ஹீரோ நாங்கள் ஓடிட்டாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னு வந்துட்டு வெளியே வந்து நிற்கும் போது கிராண்ட்பா நின்றுட்டு இருப்பார், அவங்க தாத்தா வந்து நின்றுட்டு இருப்பார். அவங்கள பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு அதிர்ச்சி ஆயிரும். பின்னாடியே ஹீரோ வருவார், அவரும் பார்த்துட்டு அதிர்ச்சியாக நின்றுட்டு இருப்பார். அப்போ தாத்தாக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் ப்ரஷ் பண்ண வந்தோம் அப்படி இப்படின்னு சமாளிப்பாங்களா. நான் இங்கேருந்து உங்களை கூப்பிட்டு இருந்தது உங்களுக்கு கேட்கலையான்னு கேட்கும்போது, இல்லை அதோ இப்போ ரெடி ஆகிட்டு வந்துடுறோன்னே எல்லாருமே சாப்பாட்டுக்கு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா போயிடுவார். இப்போ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வேகமாக ரெடி ஆகிட்டு இப்போ கீழே இறங்கி வருவாங்க. அதோட தாத்தா எல்லாரும் முன்னாடி என்ன கேட்பாருன்னா, நீங்கள் 2 பேரும் எங்ககிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. உடனே ஹீரோக்கு புரிஞ்சிடும், ஆஹா நம்ம எப்படி இருக்கோன்றது தெரிஞ்சிருச்சு போலே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஹீரோயினுக்கு வாயை தொடச்சி விடுற மாதிரி தொடச்சி விட்டுட்டு டக்குன்னு போய் கிஸ் பண்ணிடுவார். அவ்வளோதான், குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க 2 பேரும் இப்போ சந்தோஷமாக இருக்காங்க, புருஷன் பொண்டாட்டியாக இருக்காங்கன்னு இப்போ எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்கும். கேட்பாங்கன்னா அன்னையிலேருந்து இப்போ இவங்க ரூமே அந்த ரூமாக மாறிடுச்சுல. இப்போ ஹீரோனோட பெட்டி படிக்கையெல்லாம் தூக்கி காலி பண்ணிட்டு அங்கே வந்துருவாங்க. அதாவது ஹீரோட ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்காருல, அங்கே தான் ஹீரோனோட ட்ரெஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்களோட பேஸ்ட் ப்ரஷ் கொண்டு வந்துருவாங்க. அவங்க தூங்கும் போது வச்சுட்டு படுக்கிற அந்த குட்டி குட்டி பொம்மைகளாக இருக்கலாம், அதை கொண்டு தூக்கிட்டு வந்துருவாங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹீரோ வந்து இன்னொரு அவங்களுக்குன்னு ஆர்ட் எல்லாம் வரையணும் அப்படின்றதுக்காக ஒரு ரூமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பாரு. அந்த ரூம்லேயும் அவங்க ரொம்ப சந்தோஷமாகவே இருப்பாங்க. கேமரா வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க பிடிக்கும்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோ நிறைய போஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாரு. 2 பேரும் சேர்ந்த மாதிரி செல்ஃபி எடுத்த மாதிரிலாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து அதை ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுப்பாங்க. அதோட ஹீரோயின் வந்துட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஹீரோ வந்துட்டு ப்ரொஃபஸர்னு சொல்லிடுவாங்க. டக்குன்னு ஹீரோ போய் கிஸ் பண்ணி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் தான் உனக்கு மெமரி லாஸ் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது, பாத்திரம் நடந்துக்கன்ற மாதிரி சொல்லவும் அவங்களுக்கு உஷாராயிடுவாங்க. அப்போ ஹீரோ என்ன கேட்பாருன்னா, இப்போ நான் வெளியே போகிறேன், எனக்கு பேக்கெட் மணி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ட்ராயரில் இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்களா. அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, அங்கேருந்து வேண்டாம், ஃபோன்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலே போதுமானதுன்னு சொல்லும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1000 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 500 ரூபா தான் கொடுப்பாங்க. அப்போ ஹீரோ பாப்பாரா. உடனே அவங்க என்ன சொல்வாங்கன்னா, இப்போ தான் மாதம் கடைசி ஆகுதுல்ல, இப்போ இந்த 500 ரூபா வந்து போதும், ஏன்னா இப்போ அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆனால் தானே அந்த ஃபுல் அமௌண்ட் பேக்கெட் மணியாக தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா அவர் அந்த மாதிரி தானே மேனேஜ் பண்ண சொல்லியிருந்தாரு, அதே மாதிரி இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துப்பாங்க. இப்போ கிளம்புறேன்னு சொல்லுவாரா. ஓகே ப்ரொஃபஸர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. திரும்பவும் ஹீரோ என்ன சொல்வார்னா, திரும்பவும் கிஸ் பண்ணிட்டு தான் இருப்பார். ஹீரோனுக்கு பார்க்க ஒரு மாதிரியாகவே இருக்கும். அப்புறம் அவர் கிளம்பி போயிடுவார். இப்போ ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கொஞ்சம் அரியர் பேப்பர்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி நைட் வந்து நம்ம 2 பேரும் வந்து அதாவது குரூப் ஸ்டடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோனும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத வந்துட்டு அந்த வீட்டில் வேலைக்கு இருக்காங்களா அந்த ஆண்டி வந்து கேட்டுருவாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு இதே இவ்வளோ லேட் ஆகுதே தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் படிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்களா. உடனே ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் வேண்டான்ற மாதிரி சொல்லவும், இல்லை எக்ஸாம் வேறு வருது, நான் படித்தாதான் மார்க் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேர் பேசுகிறத அந்த ஆண்டி கவனிச்சிட்டே இருப்பாங்க. ஹீரோன்னு என்ன சொல்லுவோம், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன எப்படி பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கி தோளில் போட்டுட்டு அவர் பாட்டுக்கும் வந்துருவார். ரூம்குள்ளே வந்தோடனே அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ ஹீரோ என்ன கேட்பாருன்னா, அந்த ஆண்டி வந்து நம்மளோட தாத்தாவோட ஸ்பை அப்படின்றது உனக்கு தெரியுமா தெரியாதா, அவங்க முன்னாடி நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்போ நம்ம 2 பேரும் இப்படி இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும்ல, அதுக்காக தான் நான் இப்படி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அப்போ தான் ஹீரோயினுக்கே புரியும் இதெல்லாமே. இப்போ பார்த்தாங்கல்ல, இப்போ ஹீரோ நினச்ச மாதிரியே பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்க எல்லாத்தையுமே வந்துட்டு தாத்தாவுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, தாத்தா கிட்ட 2 பேரும் அவ்வளோ ரொமான்ஸாக இருக்காங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது மாதிரி தான் இருந்துட்டும் இருப்பாங்க இவங்க வெளியே பார்க்கும் போது. அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நைட் ஆனால் இப்போ அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவாங்களா, அந்த மாதிரி ஹீரோயின் போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து டவலும் ட்ரெஸ்ஸும் எடுக்காமல் உள்ளே போயிடுவாங்க பாத்ரூம்குள்ளே. போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகமே வரும். ஹீரோ படிச்சுட்டு இருப்பாரா, பார்த்துருவாரு அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சிருக்காங்க, ஆனால் அவங்க எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டாங்க அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சிடும். உடனே அவர் என்ன பண்ணுவார், ஒரு கையில் புக்கை வச்சு படிச்சுட்டு இருப்பார், இன்னொரு கையில் அவங்க ட்ரெஸ் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு பாத்ரூம் வாசலே நின்றுட்டு இருப்பார். அப்போ ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, குளிச்சுட்டு டவலெல்லாம் கட்டிக்கிட்டு வந்துட்டு ப்ரொஃபஸர்னு வேற கூப்பிட்டு இருப்பாங்க. அதாவது பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, இவர் தான் ப்ரொஃபஸர்னு கூப்பிட்டா தான் வில்லங்கம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லி கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கதவு கிட்ட தான் நின்றுட்டு இருக்கோம். கதவு கிட்ட நின்றுட்டா வந்துட்டு உடனே குரல் வந்து கிட்ட கேட்கும்ல. உடனே என்ன பண்ணுவார், தலையை மட்டும் தூரமாக வச்சுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோயினுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த வயசான ஆள் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு தோணும். அதோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்படியே வம்பு பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ தான் அவர் வந்து என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. உடனே என் ட்ரெஸ்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் அதை மட்டும் எடுத்து
தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோ இப்போ என்ன பண்ணுவார், அவங்க கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் கையை மட்டும் விடுவார், இவங்களுக்கு கையை மட்டும் கொடுத்து வாங்கிட்டு கதவு வேகமாக சாத்திடுவாங்க. ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டு சரியா வெளியே தான் அனுப்பலை, வீட்லையாவது உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போவாங்களா. இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, ஏன் நீ இன்னும் தூங்கலை அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உன்னை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தூக்கம் வரல, எக்ஸாம்லாம் வந்துட்டு இருக்கு, நான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தூக்கம் வரலன்னா அதுக்குன்னு படித்தா தூக்கம் எப்படி அப்படிலாம் செட் ஆகாது, படிக்கிற நேரத்தில் தான் படிக்கணும், தூங்குற நேரத்தில் தூங்குனா தான் உடம்புக்கு நல்லது. ஏன்னா அவர் டாக்டர் தானே, ப்ரொஃபஸர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், இல்லை இப்போ நான் படுத்தாலும் நான் தூங்க மாட்டேன், சும்மா தான் படுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ உனக்காக நான் கதை சொல்ல ஆரம்பிச்சிடுறேன், நான் கதை சொன்னால் நீ தான் நல்லா தூங்குவியே, உனக்கு இன்றைக்கி என்ன கதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகள்லாம் இருக்கும்ல, கரடி மாமா கதை வேணுமா, யானை மாமா கதை வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி இருக்கும், இல்லை இல்லை எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து தூக்கம் வந்துருவாங்க. தூக்கம் வந்துருமா, இப்போ நீ தூங்க, காலையில் உன்னை வெள்ளனே எழுப்பி படிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. உன்னை ஹீரோயினும் படுத்து தூங்கிடுவாங்க. இப்போ மறுநாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினை எழுப்பி அவருங்க வெள்ளனையே அவர் வந்து படிக்க வைப்பார். அவங்க படிக்கும்போது காலையில் வந்து குளிராக இருக்கும்ல, தரையில் வந்து வெறும் காலில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார், செப்பல் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் காலில் வந்து போட்டு விடுவார். ஹீரோயின் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வார்ம் வாட்டர் கொடுப்பாரு, டீ போட்டு கொடுப்பாரு, எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பார். அப்புறம் படிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு பசி வர ஆரம்பிச்சிடும். அவங்க முகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இவங்க படிக்கிற வரைக்கும் அவரும் படிப்பார், இவங்களை படிக்க விட்டுட்டு அவர் போய் தூங்க மாட்டார். உடனே இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் பசிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்படியே கையெடுத்து கும்பிடுவாங்க, ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே. பசிக்குது, ஆனால் இப்போ என்னால் என்ன பண்ண தெரியல, நான் போய் உனக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன், நீ படிக்கிறத வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரே அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாரு. சீட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உனக்கு ஃபியூச்சரில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா. இந்த மாதிரி ஒரு ஆர்ட் கேலரி அதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் உன்னை அதிலேயே உனக்கு பாஸ் ஆக்கிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. சாப்பிட்டு முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஹீரோ எந்திரிக்க போவாங்களா. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்களோட பவுல் இருக்குல்ல அதை எடுத்துப்பாரு. எடுத்துக்கிட்டு தன்னை தாங்கிட்ட வச்சுட்டு அதை அவர் எடுத்துகிட்டு போகும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இல்லை நானே இதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இல்லை நீ வந்து படிக்கும் போது படிக்கிற வேலையை மட்டும் பாரு, புருஷன் தான் வந்து இப்படிலாம் இருக்கணும், பொண்டாட்டி தான் எல்லா வேலையும் பார்க்குறோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. வீட்டில் எல்லா வேலையுமே ஈக்குவலாக பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் பிஸியாக இருக்கேன், நான் வேலையாக இருக்கேன்னா வீட்டு வேலையை நீ சமைச்சு நீ எனக்கு கொடுக்கணும், நீ இப்படி இருக்கும் போது அதை நான் தானே பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி பேசும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் என்ன பேசுகிறான்னு கேட்டுகிட்டே இருப்பார். இப்போ கொஞ்ச நேரத்தில் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, போதும் இதுக்கு மேலே படித்தா வந்து மண்டையில் ஏறாது, ஸோ நைட்டும் நீ சரியாக தூங்கலை, லேட்டாக தான் தூங்கியிருக்க, இப்போ நீ படுத்து தூங்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரா. ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜாமான்லாம் ஹீரோ போய் கழுவிட்டு இருப்பாரு. அவங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். ஒன்று ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, தூங்காமல் இங்கே வந்துடுவாங்க. ஹீரோ கழுவி வைக்கிறாருல அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து தொடச்சி அவங்க ஒரு பக்கம் வச்சுட்டே இருப்பாங்களா. ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்னு, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் ஹீரோயினை தூங்க வைக்கிறதுக்காக வருவார். ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அவங்களுக்கு டைம் ஆச்சு, அவங்க கிளம்பி இப்போ வேலைக்கு அதாவது படிக்க போகணும், கிளாஸுக்கு போகணும். ஆனால் அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. எனக்கு தூக்கமாக வருது, கொஞ்சம் நேரம் தூங்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துப்பாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், அப்படியே அவங்கள தூக்கிட்டு வந்து பாத்ரூமில் உட்கார வச்சு பேஸ்ட்டு ப்ரஷ்ஷில் வச்சு அதை வந்து பல்ல விளக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்போவும் ஹீரோயின் வாயில் வச்சுட்டு தூங்கி விழுந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவங்க பின்னாடி அவங்கள முழிப்பு காட்டணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அதுவும் ரொமான்டிக்காக பண்ணணுன்ற மாதிரி அவர் என்ன பண்ணுவார், அவங்க கழுத்துக்கிட்ட போய் லைட்டாக வந்து பைட் பண்ண மாதிரி பண்ணி விட்ற உடனே அவங்க நல்லா முழிச்சே உட்காந்துருவாங்க. இதுக்கப்புறம் உனக்கு தூக்கம் வருதா, இப்போ குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வருவியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி விட்டுருவாங்க. அப்புறம் அவங்களும் ரெடியாகி வந்துருவாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அந்த ஆண்டி வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்களா. ரெண்டு பேரும் சாப்பாடு வச்சுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவங்க தலைமுடியெல்லாம் ஹீரோயினுக்கு ஒதுக்கி விட்டுட்டே இருப்பார். ஏன்னா அந்த ஆண்டி முன்னாடி இவர் இப்படிலாம் இருந்ததை அவங்க கிராண்ட் பாக்கு வேறு அவங்க சொல்லுவாங்கன்றது இவருக்கு நல்லாவே தெரியும். என்ன ஆச்சு இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்களே அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை நைட்டு ஃபுல்லாக நாங்கள் தூங்கவே இல்லை, கொஞ்சம் வேலையாக இருந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அப்படியே ஹீரோயின் தலைமுடியை ஒதுங்க வைக்கும் போது அந்த ஆண்டி வந்து ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த நெக்கில் வந்துட்டு ஒரு மார்க் மாதிரி இருக்கும். அது அவரால் அந்த மார்க் வந்திருக்கும். அந்த மார்க்கை பார்த்தோன்னே ஓ அப்படின்ட்டு அவங்க ரொம்ப வெக்கப்பட்டுப்பாங்க. சரி நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் நல்லா தூங்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இது எப்படா தாத்தாக்கு இந்த விஷயத்த சொல்லலான்ற மாதிரி அவங்க இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயின் வந்து பார்ப்பாங்களா அந்த மார்க் இருக்கிறது, அப்போ தான் அவங்க கவனிப்பாங்களே. இப்போ தான் புரியும். பார்த்தோன்னே அவங்க என்ன கேட்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன விளையாடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். இப்போ ரெண்டு பேருக்கும் பால் ஊற்றி வச்சிருப்பாங்க அந்த கிளாஸில், அதை எடுத்து ஹீரோயினுக்கு சேஸ் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த ஆண்டி என்ன பண்ணுவாங்க, நேராக அங்கே வந்துருவாங்க. வந்த உடனே அந்த தாத்தா கிட்ட இப்போ தான் ரெண்டு பேருமே முழிச்சிருக்காங்க அப்படி இப்படின்ற வேற சொல்லுவாங்க. உடனே தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் இப்போ தான் கல்யாணம் ஆனவங்க, அவங்க விருப்பம் போல் தூங்கிட்டு அவங்க விருப்பம் போல் எந்திரிக்கட்டும், அதெல்லாம் நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அனுப்பி விட்றேன், அதெல்லாம் அவங்களுக்கு கட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரிலாம் தாத்தா சொல்லிட்டு இருப்பாரு. இவங்களும் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் அடிக்கடி வந்து மெசேஜ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு இங்கே வேலை பார்க்குற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுவார், நிறைய சாப்பிடு நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் கிளம்புவார். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு திரும்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வருவாங்களா, படிக்கலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வரும். கால் அட்டன் பண்ண உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டீச்சர்னு தான் இப்போவும் கூப்பிட்டு இருக்காங்க, அம்மானே கூப்பிடல. அப்போ அவங்க கேட்பாங்க, எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டியா இல்லையா, திரும்ப உனக்கு வந்து எந்த அரியரும் வரக்கூடாது, அந்த மாதிரி நீ எல்லாத்தையும் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி அவங்க ரஃப் அண்ட் டஃபாக தான் பேசுவாங்க. ஒரு டீச்சர் கால் பண்ண எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசிட்டு அதே மாதிரி காலை கட் பண்ணிடுவாங்க. வச்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அந்த பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் வந்து ஒரு டிராயிங் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டிராயிங் எடுத்து பார்ப்பாங்களா. அந்த டிராயிங்கை வந்து அவங்க இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அதை வரைஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கு செம்ம கோவம் வரும். உனக்கு நான் மாப்பிள்ள வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸராக
டாக்டராக பார்த்து வச்சிருக்க. நீ வந்துட்டு அவர் முன்னாடி நீயும் அவளுக்கு ஈக்குவலாக இருந்து படிக்கிறத விட்டுட்டு ஒரு வேலையை தேடுறத விட்டுட்டு நீ இந்த மாதிரிலாம் வந்து மூஞ்சிங்கள வரைஞ்சிட்டு இருக்க போறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுவாங்க. என்னதான் இப்படிலாம் பண்ணுறீங்க, எனக்கு இந்த டிராயிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நான் இதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு. அதெல்லாம் நீ பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிழிச்செறிஞ்சும் போது ஹீரோனுக்கு வந்து ரொம்ப கோவமாக இருக்கும். உடனே அந்த கத்தி எடுத்து அவங்க கையில் வேற லைட்டாக காயமாயிடும். அந்த காயம் இப்போ அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் அவங்க இப்போ நினச்சி பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோவை யோசிச்சு பார்ப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே வந்து உனக்கு எது விருப்பமாக இருக்கோ அதே நீ செய் அப்படின்னு சொல்லுவார்ல. உனக்கு பதட்டமோ பயமோ இருக்க வேண்டியதே இல்லை. அவங்க ரூமை ஒன்றா ஷேர் பண்ணிக்கிறதுலேருந்து அவங்க வேலையை பார்த்துக்கிறதுலேருந்து இவங்க படிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே ஹீரோ எப்படிலாம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்றத அவங்களுக்கு மைண்டு போயிட்டே இருக்கும். இப்போ என்ன நினைப்பாங்கன்னா, நமக்காக இல்லாட்டி கூட ஹீரோக்காகவாவது நம்ம நல்லா படிக்கணும், நம்ம நல்லபடியாக அந்த பாஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருப்பாங்களா, அப்போ கூட படிக்கிற பையன் வந்து என்ன பண்ணுவான்னா இவங்களுக்கு பென்சில் மாதிரி கொடுத்துருப்பான். அந்த பென்சில் அவங்க எழுதி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். டிராயிங் பண்ணுறதுக்கு இந்த பென்சில் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இந்த பென்சிலை நீங்கள் எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட கேட்பாங்களா. அப்போ அந்த பையன் என்ன சொல்வான்னா ஸ்டேஷ்னரியில் அப்படின்ற மாதிரி மொக்கையாக ஒரு பதில் அவனுக்கு கொடுத்துருவான். உடனே அவங்களும் வந்துட்டு ஓ அப்படியான்ற மாதிரி அமைதியாக இருப்பாங்க. இதான் சாக்குன்னு இப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணு நீ எங்கே வாங்கினேன்னு கேட்பான். உடனே அவங்க ஒரு கடையை சொல்லுவாங்க. இந்த ஓவர் கோட்டு நீ எங்கே வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவங்க அப்படியே அதுக்கும் பதில் சொல்லுவாங்க. இந்த ஹேர் கிளிப்பு நீ எங்கே வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இது என்ன சம்மந்தமே இல்லாமல் கேட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இப்போ இவங்களுக்கு இப்போ தான் புரியும். அவன் வந்துட்டு ஏதோ அதாவது என்ன சொல்கிறது, ஒரு என்ன கூட படிக்கிறவங்களுக்கு மேலே ஒரு இது க்ரஷ் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து தங்கிட்ட பிஹேவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோனுக்கு புரிய ஆரம்பிக்கும். உடனே அவங்க சுதாரிக்க பார்ப்பாங்களா, எனக்கு உன்னோட நம்பர் கிடைக்குமா, கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை கூட நான் ஒன்றும் தப்பாலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும். ஹீரோயின் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. நேராக போய் இடிச்சிக்கிட்டு நிற்பாங்க பாருங்க, அங்கே ஹீரோ நின்றுட்டு இருப்பாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அந்த பையன் வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது, இந்த மாதிரி கேட்குறான் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஹீரோ பார்ப்பாரா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கேட்பாரு. என்ன சொல்வான்னா, சாரி அங்கிள் சாரி, நான் உங்களோட கூட படிக்கிற பையன் தான், உங்களோட கான்டாக்ட் நம்பர் தான் கேட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்களாவது எனக்கு கொடுக்குறீங்களான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாரா. உடனே வந்துட்டு நான் ஒன்றும் அவரோட அங்கிள் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். ஓ சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். டக்குன்னு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ நீங்கள் பிரதராக தான் இருப்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியும், சாரி நான் அவங்க கூட படிக்கிறேன், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எனக்கு கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அவர்கிட்டயே கேட்பாரு. ஒன்று ஹீரோ அப்படியே முறைச்சு பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பாரு. ஒன்று ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோட கையை வாங்கி இப்படி காட்டுவாங்க அவர்கிட்ட. இவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்களா. ஹீரோ அப்படியே எதுவுமே பேசாம அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருப்பாரு. ஹீரோன்னு பார்த்து இப்படி காட்டின உடனே இப்போ அந்த பையனுக்கு ஒன்றுமே ஓடாது. உன்னோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நீங்கள் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஹீரோனுக்கு கல்யாணம் ஆனதுன்னு யாருக்கும் தெரியல, கூட படிக்கிறவங்களுக்கு. இவர் பார்த்தாலும் ஒரு மாதிரி ஆகிடும். ஓகே சாரி அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு முகமே ஒரு மாதிரி ஆகிடும். அப்படி அங்கேருந்து போயிடுவார். பார்த்தீங்கன்னா அவர் போனதுக்கப்புறம் இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோனை கூட்டிகிட்டு இப்போ வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க ரெண்டு பேரும். கிளம்பும் போது ஹீரோயின் வந்து அவங்க அப்பா அம்மாவை பற்றி பேசுவாங்க. உங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டடாக இருக்காங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்கன்னு சொல்லும் போது எப்போவுமே அவங்க அப்படி தான், அதனால தான் நான் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இப்போ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அவங்க வந்து யோசிச்சு பார்ப்பாங்க, அவங்க அம்மா தாங்கிட்ட எப்படிலாம் பேசுகிறாங்க, எவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்கன்றத நினச்சி பார்ப்பாங்களா. ஒன்று ஹீரோக்கு அது நல்லாவே புரிய. உடனே அவர் என்ன சொல்வார்னா, இப்போ நீ உங்கள் அம்மாவுக்கு பொண்ணு அப்படின்றத விட எனக்கு ஒய்ஃப்ன்ற இடத்துல தான் நீ அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ நீ உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு என்ன செஞ்சால் பிடிக்குமோ அதை நீ செய், அதை நீ படி, அந்த வேலையை பாரு, இல்லை வீட்டில் இருக்கணும்னா இரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ இந்த அளவுக்கு பேசும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வரும். அழும்போது உன்னை நான் அழுவக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லுவாங்களா. உடனே ஹீரோயின் வந்து அந்த காயத்தை பார்க்கும்போது ஹீரோ அந்த காயத்தை கட்டிமா அந்த கையை அப்படியே பிடிச்சிப்பாரு. வீட்டில் விட போகிறீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா. ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகணும், உங்களுக்காக வந்துட்டு வேலை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காது, நீங்கள் வேலைங்களை பாருங்கள், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ என்ன பண்ணுவார்னா, இவங்க ப்ரொஃபஸர்னு ஒரு வார்த்தையை வேற போட்டுருவாங்க. டக்குன்னு வந்து கிஸ் பண்ணி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்வாருன்னா, சரி ஓகே நான் இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சாவியை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அவர் இப்படிலாம் பண்ணுறாரு, அவரை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோ வந்து கால் பண்ணுவார். கால் பண்ணி என்ன சொல்வார்னா, இப்போ நான் வந்து இப்போ சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர மாட்டேன், நீ சாப்பிட்ரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். இதே சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து அவங்க பண்ணுற மெசேஜ் எல்லாம் ஹீரோக்கு சிரிப்பாக இருக்கும். சிரிச்சுக்கிட்டே மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாரா. அப்போ அவங்க கூட அந்த ப்ரொஃபஸர் கூட இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வேலை பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த வயசில் இவர் எப்படி இவ்வளோ சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்காரு, நம்மலாம் இவ்வளோ வயசு சின்னவங்களாக இருந்தும் நம்மலாம் சந்தோஷமாகவே இல்லை, இவருக்கு மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி அதில் பொறாமப்பட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு இந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். அவர் கேட்பாரு சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் வந்து ஃப்ரெண்டு இவர் சாப்பாடு எடுத்துகிட்டு வரல, அதனால் இவர்கிட்ட வந்து கேட்க வருவார். நேரத்தை பார்த்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோக்கான சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இவங்க வருவாங்கன்றது அவருக்கு தெரியும். அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அவரும் வந்துட்டு சரி போய் நீ சாப்பிடுன்னு சொல்லிடுவாங்களா. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அவரோட ரூம்லேருந்து வெளியே வந்துருவார். அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டெப்ஸில் வந்து நின்றுட்டு இருப்பாரு. மேலே வந்து ஒயிட் கலர் கோட்டு போட்டிருப்பாரு. ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கோட்டை வேகமாக கழட்டுவார். எதுக்கு இவர் இதெல்லாம் கழட்டுறாருன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு பிளாக் கலர் கோட் ஒன்று போட்டிருப்பாரு. அந்த கோட்டை கழட்டும் போது ஹீரோ அந்த பக்கம்
திரும்பி நின்றுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த கோட்டை கழட்டி கீழே விரிப்பார் ஹீரோயின் அந்த படியில் உட்கார வைக்கிறதுக்காக. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அழகாக உட்காந்துப்பாங்க. ஓ இதுக்காக தான் அப்படி பண்ணாரா அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. ஹீரோயின் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவார் அந்த ஜூஸ் கூல் ட்ரிங்க்ஸு பிரெட்டு பன் இதுதான் கொண்டு வந்திருப்பாங்க. அதை எடுத்து கொடுக்கும்போது ஹீரோயின்ட்ட கொடுப்பாரு. அவங்க 2 பேருக்கு தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்க அந்த அதை வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து கேட்பாரு இப்போ நல்லா நீ ட்ராயிங் பண்ணிட்டு இருக்க இப்போ அடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து அடுத்ததாக ஒரு மாடல் பார்ப்பேன். இப்போ நிறைய பேர் வந்து ஜென்ஸும் மாடலிங்லலாம் இருக்காங்கல்ல அவங்கள வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒருத்தர் பேரை சொல்லி அவரை வந்துட்டு நான் வந்து வரையணும். அந்த மாதிரி மாடலிங்கை நான் வரைஞ்சிட்டேன்னா அப்படி இருக்கும். அவர் வந்து எவ்வளோ ஸ்டைலிஷாக இருப்பார் தெரியுமா. அவர் வந்து அப்படி இருப்பார் இப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்கள பயங்கரமாக புகழ்ந்துட்டு இருப்பாரு. ஹீரோ பார்த்துட்டே இருப்பாரா உடனே வந்துட்டு ஓ அவ்வளோ அந்த அளவுக்கு ஸ்டைலாக இருப்பாங்களா. ஏன்னா அவங்கள ட்ராயிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்படி தானே வரைவாங்க அந்த இதெல்லாம் ட்ரெஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோ கொண்டு என்ன பண்ணுவார் இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவார் அவர் டக்குன்னு அவங்க பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை ப்ரொஃபஸர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இருந்தாலும் ஹீரோக்கு வந்து இன்னொரு ஆணை வந்து அவங்க அதாவது ரொம்ப பெருமைப்படுத்தி பேசுனது பிடிச்சிருக்காது. உடனே என்ன பண்ணுவோம் டக்குன்னு ஹீரோயினை கெஸ் பண்ணிடுவார். அதோட ஹீரோயின் வந்துட்டு தள்ளி போகிறான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாவே கெஸ் பண்ணி விட்டுருவாரு. அதோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு தான் அதையே கீழே போட்டுருவாங்க. பதட்டத்தில் கீழே போட்டோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் மாடலாக இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்துட்டு இப்போ அப்படி கேட்பாரு. இப்போ அவர் என்ன சொல்வாருன்னா 6 பேக் வச்சிருந்தா தான் உனக்கு வந்துட்டு மாடலாக இருக்குன்னு ஹீரோவாக கருத்துமா என்னோட 6 பேக் நீ பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு ஹீரோயின் கிட்ட. அவங்களுக்கு சிரிப்பாக வரும். இவங்க 2 பேரும் இப்படியே விளையாட்டாக சண்டை போட்டுக்கிட்டு இப்படி கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. டக்குன்னு அந்த நேரம் பார்த்து அவரோட ஃப்ரெண்ட் இருக்காருல அவர் வந்துருவாரு. இவங்க 2 பேரும் ஏட கூடமாக உட்காந்துருக்கிறத பார்த்துருவாரு. பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவருக்கே ஒரு மாதிரி இருக்கும். டக்குன்னு அவர் அங்கேருந்து போவார். எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் என்ன பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். டக்குன்னு இப்போ என்ன சொல்வாருன்னா வேகமாக அவங்க கொண்டு வந்த அந்த சாப்பாடு இருக்குல்ல அந்த பர்கர் இருக்கு அதை எடுத்து நீ ஃபஸ்ட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஒன்று ஹீரோனு பார்த்தீங்கன்னா இப்படியே பண்ணிகிட்டே இருக்கீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடி தான் கடிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு கடி கடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். டக்குன்னு என்ன பண்ணுவார் அவங்க கையில் தான் அந்த பண்ணை வந்து வேகமாக பிடுங்கிக்கிட்டு இப்போ நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ வேகமாக கிளம்பி கவனமாக வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்வார். அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக ரொமான்டிக்காக இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கே அவங்களுக்கு சிரிப்பு தான் வரும். சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கிளம்பி வந்துருவாங்க. அவரோட சேர்ந்து இப்போ வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. வீட்டுக்கு வந்துருவார். இப்போ எல்லாரும் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோக்கு வந்து அவங்க வீட்டிலேருந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்க ஹீரோயின் வீட்டிலேருந்து. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு போகவே அவங்களுக்கு அந்த அளவுக்கு விருப்பமே இருக்காது. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அம்மா வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர் அப்பா வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு லாயரு அங்கே வீட்டுக்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ தான் என்ன சொல்வாருன்னா பெற்றவங்க எப்படி இருந்தாலும் நம்ம அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு இதாக தானே இருந்தாகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி புரிய வைப்பாரா. அப்போ தான் ஹீரோயின் ஃபோனுக்கும் வந்து மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் பார்க்கும்போது தான் ஹீரோ கவனிப்பார். ஹீரோனோட மொபைலில் வால்பேப்பர் இருக்குல்ல அது வந்துட்டு இப்போ உள்ள மாடலிங்காக இருக்க ஒருத்தரை வந்து அவங்க ஃபோட்டோவாக வச்சுருப்பாங்க. வந்து கேட்பாரு என்ன இந்த ஃபோட்டோ இவனை போய் மாடலிங்கில் இவனை போய் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் வயசு பசங்களுக்கு வந்துட்டு இவனை தான் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அந்த வயசு பொண்ணுங்களுக்குலாம் இவரை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அப்படியே முகமே மாறும். இல்லை அதுக்காக நான் அவங்கள ரொம்ப வயசானவர் அந்த மீனிங்கில் சொல்லலை. இப்போ பொதுவாக வந்து யாராவது ஒருத்தவங்க ட்ரெண்டிங்கில் இருந்தாங்கன்னா அவங்கள பிடிக்கும்ல அப்படி தான் நான் சொன்னன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னோடனே ஹீரோ வந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பார். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த ஃபோனில் உள்ள கேலரிலாம் பார்த்தா மொத்தமும் அந்த மாடலோட ஃபோட்டோவாக வச்சுருப்பாங்க. பார்க்க ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கான எதுவுமே வெளியே காட்டிக்க மாட்டார். ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸாக நாங்கள் இருப்போம். இப்போ ட்ரெண்டிங்காக யாராவது இருக்காங்கன்னா நல்லா அவங்க மூவிலாம் ஓடுதில்ல அவங்களோட ஃபேன்ஸாக நாங்கள் இருந்துகிட்டு இருப்போம். அதில் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறது தானே இது என்ன ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஒன்று ஹீரோ ஓ குத்தமானு வேற என்கிட்டயே கேட்குறேன் நீ என்னோட 6 பேக்கை இன்றைக்கே நீ பார்க்குற அப்போ தான் உனக்கு புரியுன்ற மாதிரி சொல்லுவார். இல்லை நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு வேகமாக கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பாங்க. ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கிளம்பி வேலைக்கு வந்துடுவார். இப்போ ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க ஃபோன் எடுத்து பார்ப்பாங்களா அதில் பார்த்தா அந்த ப்ரொஃபைல் பிக்சர் அதாவது அந்த வால்பேப்பர் இருந்ததில் அதை ஹீரோ என்ன பண்ணியிருப்பார் அதை எடுத்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து எடுத்திருப்பாங்களா அந்த ஃபோட்டோ வச்சிருப்பாரு. ஹீரோயின் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இப்போ நம்ம வேற மாதிரிலாம் ப்ரொஃபைல் அதாவது வால்பேப்பர் வச்சிருந்தோம் இவர் என்ன மாற்றி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாடலிங் அந்த ஆள் இருக்காருல்ல அவரோட ஃபோட்டோ எதுவுமே இருக்காது எல்லாத்தையும் டெலிட் பண்ணியிருப்பாரு. இவங்களோட ஃபோட்டோஸை மட்டும் வச்சிருப்பாரு. இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே கால் பண்ணி கேட்பாங்க எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுதான் அந்த ஃபோட்டோவில் இருக்கணும் இந்த ஃபோனில் அதுதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அவர் இருக்க அந்த ஒரு பொசிசிவ் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். உடனே வந்து அவங்க சிரிச்சுட்டு உட்காந்துட்டே இருப்பாங்களா. அதுக்கப்புறம் உனக்கு இப்படியே பண்ணிட்டு தான் பாஸ்வேர்டை மாற்றிடுவேன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். உடனே என்ன பாஸ்வேர்டுன்னு கேட்கும்போது அவர் நம்பர் சொல்வார். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கும்போது அது சீக்ரெட் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வார் சரி ஈவினிங் ரெடியாரு இப்போ உங்கள் வீட்டில் கூப்பிட்டுருக்காங்க ஈவினிங் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லவும் ஹீரோன்னு ரெடியாக இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே அவங்க வீட்டு வாசலுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனோட சிஸ்டர் இருக்காங்களா அவங்க வெளியே போயிட்டு வருவாங்களா. அவங்க வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களும் ஒரு லாயராக தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஹீரோயினுக்கு அவங்கள பார்த்தோன்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தோன்னே அவங்க அக்கா வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்கள ஹக் பண்ணி ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வீட்டுக்குள்ளே போவாங்க. போனோன்னா அவங்க அம்மா சிரிக்கவே மாட்டாங்க. ரொம்ப கடுகடுன்னு மூஞ்ச வச்சுட்டே உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து கேட்பாங்க எனக்குன்னு ஆசைப்பட்ட விஷயங்கள் இப்போ கூட நான் செய்யக்கூடாதா அப்படி இப்படின்னு கேட்கும். ஏன்னா அவங்க கேட்டிருப்பாங்க இப்போ நீ படிக்கிறியா இல்லை
வந்து இன்னும் அந்த டிராயிங்கை தான் வரைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போதெல்லாம், இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, இதெல்லாம் பண்ணுறது உருப்படாமல் போகிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி அவங்க இப்போவும் அதே மாதிரியே திட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கே மனசு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். ஏன்னா அவங்க ப்ரொஃபஸர் அப்படின்றதுனால. இன்னொன்று அந்த பொண்ணோட அம்மா அப்படின்ற ஒரு உரிமையில் பேசுகிறாங்கன்னு அமைதியாக இருப்பார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது இவங்க யார் இருக்காங்க இல்லைன்னு பார்க்காம எப்பவும் போல் ஹீரோனி ரொம்ப ஹர்ட் பண்ணிடுவாங்க. அவங்க அக்கா எவ்வளோ சொல்லுவாங்க, அவங்க அம்மா கேட்கவே மாட்டாங்க. அவளாலலாம் ஒன்றுமே செய்ய முடியாது, அவள் எதுக்கும் உதவாதவ, அவளை எப்போவுமே நம்ம கைட் பண்ணிட்டு இருந்தா தவிர அவளுக்கு எதுவும் செய்ய தெரியாதுன்ற மாதிரி திட்டி விட்டுருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். சரிவா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு இப்போ கிளம்புவார். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காரில் வந்து உட்காரும்போது பார்த்தீங்கன்னா அழுகுவாங்க, ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஹீரோ வந்து காரில் ஏறவே மாட்டார். அவங்க அழுது அவரால் தாங்க முடியாது. அவனே அந்த பக்கம் வெளி பக்கமாக நின்றுட்டு அவரும் ரொம்பவே அழுதுட்டு இருப்பார். அப்படியே குலுங்கி குலுங்கி அழுவார். பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதோட ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு பார்க் மாதிரி வந்து உட்காந்து பேசுவாங்க. 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியாகவே உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ப்ரொஃபஸர்னு கூப்பிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அவங்க நல்ல வேலை தப்பிச்சோம், இல்லாட்டி ப்ரொஃபஸர்னு கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு தெரியும்ல. அதோடு சொல்லிட்டு அவங்க நார்மலாக தான் பேசுவாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அவங்க கையை பிடிச்சி அந்த காயம் இருந்ததில்ல, ஆல்ரெடி அம்மா வந்து இந்த மாதிரி திட்டும் போது அவங்க கையில் ஒரு காயம் இருக்கலாம், அந்த காயத்தை பிடிச்சி வச்சுட்டு அவரால் தாங்க முடியாது. அவங்க இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் அவருக்கு இப்போ ஏதோ தன்னை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கையை பிடிச்சிட்டு அப்படியே நெத்தியில் வச்சுட்டு அப்படியே ரொம்ப அழுகுவார். அதை பார்க்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, உன்னால் முடியாதது எதுவுமே கிடையாது, இந்த உலகத்தில் என்னை பொறுத்தவரைக்கும் நீ தான் ரொம்ப சிறப்பானவ, உன்னால் எல்லாமே முடியும், உனக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் நீ செய், இன்னையிலேருந்து உன் ஃப்யூச்சரில் என்றைக்குமே உனக்கு கஷ்டன்றது உன்கிட்ட நெருங்கவே நெருங்காது, உன்னை நான் அந்த அளவுக்கு பார்த்துப்பேன், எந்த கஷ்டமும் வரவே வராது, நீ வந்துட்டு உன்னால் கண்டிப்பாக சாதிக்க முடியும், நீ எந்த துறையில் போகணும்னு நினைக்கிறியோ நீ அதில் பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுவாரா. ஹீரோன் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க மனசில் உள்ள பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும். உடனே ஹீரோ அப்படியே கண்ணத்தை பிடிச்சி பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு எனக்கு உங்கள் மேலே வந்து க்ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோ பார்த்துட்டே இருப்பாரா. அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு சொல்லுவாங்க. இது பார்க்கும்போது ஹீரோவுக்கு அப்படியே அதை என்ன சொல்கிறது, அப்படியே ஃபீல் பண்ணி அந்த ஃபீலிங்ஸை காட்டுவார் பாருங்களா, அப்படி இருக்கும் அந்த சீன் பார்க்குறதுக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஹீரோயின் வந்துட்டு லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ஹீரோ இந்த மாதிரி இருக்காருன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அதை இந்த சீனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீரோ இப்படிலாம் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஒன்று இருக்குது. அது என்னன்றது பின்னாடி தான் வரும். இதை ஞாபகம் வச்சுப்போம். இதே மாதிரி ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போதே பார்த்தோன்னா ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரும் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இப்போ வீட்டுக்கு வந்துருவாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோனோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அங்கே நீ என்னம்மா இப்படியே இருக்க, முன்னாடி தான் எங்களை போட்டு பாடா படுத்தின அப்படின்னா இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமா அவளை போட்டு இந்த பாடு படுத்துறியே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அம்மா வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. அவளை இப்படி தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கும் பேசிகிட்டே இருப்பாங்க. சரி செய்யாதீங்க, இப்படி தான் பேரண்ட்ஸ் இருக்கணும், இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டே இருக்காதீங்க, அவள் மனசு ரொம்ப பாதிக்கப்படுவான்னு ஹீரோயின் சொல்லுவாங்களா. அவங்க அப்பா கூட இப்போ கேட்பாரு, இந்த மாதிரி நீ இருக்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது, அந்த மாதிரி இருக்காத, கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கலாம், கொஞ்சம் பிரியமாக பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை தான் சொல்லுவார். உடனே ஹீரோயினோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சமக்கவும் வந்துடும். அவங்க அப்பா இந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் பேசியிருப்பாரு அதுக்கே. அப்போ ஒன்று ஹீரோனோட அக்கா வந்து என்ன கேட்பாங்கன்னா, என்னைக்காவது எங்களுக்கு பெற்றவங்க மாதிரி நடந்திருக்கீங்களா, அதாவது நாங்கள் படிக்கிற இடத்துலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல எங்களை ஏதாவது ஒரு பார்க்குக்கோ பீச்சுக்கோ எங்கேயாவது கூட்டு போயிருக்கீங்களா, எங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துருக்கீங்களா, ஒரு ட்ரெஸ் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ண விட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் மாடலிங்காக ட்ரெஸ் பண்ணலாம் ரொம்ப அந்த டைமில் பிடிக்கும்ல. அந்த ட்ரெஸ் எல்லாம் கூட ஹீரோயினோட அம்மா வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இது மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, எல்லாத்துலேயுமே ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ எதுலேயுமே நீங்கள் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது கிடையாது, இப்போது நீங்கள் இதே மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இவங்க வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு இவங்கள்ட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பார், ஃப்ரெண்டாக இருப்பார் ஹீரோனோட அக்கா கூட. அவர் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறது தப்பு தான், அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான்னு சொல்லும் போது, இந்த மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து இப்போ கடைசியாலாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த விஷயத்த அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, நீங்கள் இந்த மாதிரி ரூடாக இருக்கிறது நல்லதில்லை அப்படின்ற மாதிரி கோவமாக பேசிடுவாங்க. அவங்களுக்கு அவங்க கத்த இவங்க கத்த 2 பேரும் கத்திட்டு இப்போ ஹீரோயினோட அக்கா வந்து அங்கேருந்து வேக வேகமாக இப்போ கிளம்பிடுவாங்க. அவங்களும் இப்போ தனியாக தான் தங்கியிருக்காங்க. அவங்க கிளம்பி போகும்போது கரெக்டாக ஹீரோ வந்து வீட்டுக்குள்ளே வருவார். வரும்போது பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை சும்மா ப்ரொஃபஸர் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளே வருவாரா. சரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அக்காவும் அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. உள்ளே வந்தவர் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோனோட அம்மா கிட்டே அப்பா கிட்டே பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் அவளை அசிங்கப்படுத்தாதீங்க, அவள் சின்ன குழந்தை கிடையாது, அவள் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்படுறா அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தவன், நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியான்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. இப்போ அவர் என்ன சொல்வார்னா, அவள் என்னோட ஒய்ஃபை வந்து யார் கலங்கடிச்சாலும் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இப்படி அவர் பேசுகிறத கேட்டவுடனே ஹீரோனோட அப்பா இருக்கார்ல, அவர் என்ன சொல்வார்னா, நீங்கள் பேசும்போது பார்த்து பேசுங்க, அவள் ஹீரோயினோட அம்மான்றதை தாண்டி உங்களுக்கு ப்ரொஃபஸர், அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுங்கன்னு. என் மரியாதை என்றைக்குமே நான் குறைச்சிக்க மாட்டேன், நான் எப்போவுமே அந்த மாதிரி தான் நான் இருப்பேன், ஆனால் என் ஒய்ஃப் வந்து கலங்கினானா என்னால் தாங்க முடியாது, இதுக்கப்புறம் அந்த மாதிரி அவளை நடத்துகிறத விட்டுருங்க, அதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறத பேசிட்டு அதே மாதிரி விஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஹீரோ கிளம்பிடுவார். அக்காவுக்கு இப்போ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்று ஹீரோயினை பார்க்குறதுக்காக அவங்க வருவாங்க. வந்தோடனே ஹீரோயின் அப்போ தான் கண்ணு முழிச்சு வருவாங்களா, என்ன இவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ அவங்க அக்கா என்ன சொல்வாங்கன்னா, அன்றைக்கி அப்படிலாம் நடந்தது எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது, அதனால தான் என்னோட க்யூட் தங்கச்சியை பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்துட்டு நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. அப்போ அவங்க என்ன சொல்வாங்கன்னா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது அம்மா எனக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது, உனக்காவது 1 2 செஞ்சுருக்காங்க, எனக்கு அது கூட செஞ்சது கிடையாது, அதை பார்த்தா எனக்கே ஏக்கமாக இருக்கும், அவளுக்கு அதாவது வாங்கி கொடுக்குறீங்களே, எனக்கு அது கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லிட்டு நான் அம்மாட்ட கேட்டிருக்கேன்.
அப்போல்லாம் வந்துட்டு எனக்கு கோவம் வரும்போது உன் அக்காவை பாரு ஓரளவாவது பொறுமையாக இருக்கா, உனக்கு அது கூட கிடையாதுன்ற மாதிரி திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுவாங்களா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்கும்போது, அப்புறமா நான் கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிச்சுட்டேன். வளர்ந்ததுக்கப்புறம் நான் ஒரு ரொம்ப நல்ல ஒரு பர்சனை நான் சந்திச்சேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்கும்போது, என்னோட அக்கா தான். அவ வந்துட்டு அவ்வளோ இதாக நடந்துப்பா என்கிட்ட அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. உடனே அக்கா தங்கச்சி ரொம்ப பிரியமாக பேசிப்பாங்க. பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோ இந்த டிராயிங்லாம் பண்ணுறாங்கல்ல, அதில் வந்துட்டு அவங்க வின் பண்ணியிருக்கிற மாதிரி அவங்களுக்கு மெசேஜ் வரும். அதை பார்த்தோன்னா அவங்க அக்கா கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டே இருப்பாங்க. இந்த ஒரு ஹாப்பியான நியூஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்லணும், அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லணும், ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைப்பாங்க. அதனால எப்போ வரீங்கன்னு கேட்கும்போது, இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஃபோனை வச்சுருவாரா. இவங்களுக்கு பொறுமை தாங்காத உடனே என்ன பண்ணுவாங்க, அவருக்கு பொக்கேலாம் வாங்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு, அவர் வேலை பார்க்குற இடத்துக்கே வந்துருவாங்க. அவருக்குன்னு ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த ரூம்குள்ளே போயிட்டு என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்களோட அசிஸ்டன்ட்டு, ஸ்டூடெண்ட்லாம் இருப்பாங்களா, அவங்கள கூட்டிட்டு ரூமுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, ரூமே வேற மாதிரி இருக்கும். அவருக்கு ஒரே யோசனையா இருக்கும். யார் இதெல்லாம் பண்ணியிருப்பான்னு அவருக்கு தோணுது. ஆனா எப்படி சமாளிக்கிறதுன்னு மட்டும் இப்போ முழிச்சுட்டு இருப்பாரு. அசிஸ்டன்ட், ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்த்துருவாங்க. உடனே சார் நாங்க அப்புறம் வரோம்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து போயிடுவாங்களா. என்னது இது எல்லாம் ரெடி பண்ணியிருக்கு, ஆளை மட்டும் காணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோ தேடுவார். பார்த்தா கட்டடியில் போய் அங்கே ஒரு கட்டில் மாதிரி சின்னதாக போட்டிருப்பாங்களா, அதுக்கு அடியில் போய் ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னது இது அப்படிலாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்களா, அதெல்லாம் அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். உடனே அப்படியே அப்பப்போ கெஸ் பண்ணிக்கிறது அப்படியே ரொமான்டிக்காக கொஞ்சம் போயிட்டு இருக்கும். என்ன சொல்வாருன்னா, அவருக்கு இப்போ வந்துட்டு மேரேஜுக்காக கூட அவர் லீவ் எடுத்திருக்க மாட்டாரு. ஸோ இப்போ அவங்களோட இதுல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு லீவ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹீரோயினுக்கு இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு ஃபோன் மூலியமா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்களுக்கு மெசேஜ் வந்திருக்குமா, அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ வந்திருப்பாங்க. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா, அதுவும் கப்புள்ஸாக வேற டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்துட்டு இந்த ஹனிமூன் போகிறதுக்காக அந்த மாதிரி. உடனே ஹீரோயின் வந்து இந்த டிக்கெட் எடுத்து அந்த சந்தோஷமாக வந்து காட்டுவாங்க. இப்போ உங்களுக்கு மேரேஜுக்காக வந்து லீவ் கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து எத்தனை நாள் லீவுன்றது எனக்கு தெரியல, அதனால தான் அவங்க கொடுத்த டிக்கெட்டை நம்ம போட்டோம், ரிட்டன் டிக்கெட் இன்னும் நம்ம முடிவு பண்ணல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அந்த சந்தோஷத்தில் தான் இவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க வேற. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, எனக்கு 15 நாள் தான் லீவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் லேட் மேரேஜ் தானே பண்ணியிருக்காரு, அதனால 15 நாள் லீவ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ 15 நாள் லீவ் இருக்கா, அப்போ நான் உடனே ஷாப்பிங் கிளம்பி ஆகணும், அழகழகான ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருல்ல, வந்துட்டு ஒரு குழந்தை ஒன்று இருக்கும், பெண் குழந்தை ஒன்று இருக்கும். அவர் வந்து விவாகரத்தானவராக இருப்பார். ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸாகவே அவர் இருப்பார். இப்போ அவரோட பொண்ணையும் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஷாப்பிங் பண்ணுற மாதிரி வெளியே போவாங்க. அப்போ அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப நாட்டியாக ரொம்ப நல்லா அழகாக பேசிகிட்டே இருக்கும். போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோனோட அக்கா இருக்காங்களா, அவங்களும் வந்துட்டு ஷாப்பிங்காக வந்திருப்பாங்க. ஸோ எல்லாரும் ஒன்று சேர்ந்தே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் போயிருப்பாங்களா. அப்போ ஹீரோயின் கிட்ட அந்த பாப்பாவை கொடுத்துட்டு நான் வந்து பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அக்கா வந்து பாத்ரூம் போயிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் அந்த பாப்பாவை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. இவங்க வர மாதிரியே தெரியாது. உடனே இவங்க லேடிஸ் 2 பேர் அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் தனியாக அவங்க வந்திருப்பாங்க. ஜென்ஸ் 2 பேர் தனியாக போய் ஷாப்பிங் பண்ணலான்ற மாதிரி அவங்க 2 பேர் அந்த பக்கம் போயிருப்பாங்க. இந்த கேப்பில் ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க அக்கா வர மாதிரியே தெரியாது. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாப்பாவை தூக்கிட்டு போய் அந்த பக்கம் ஒரு பக்கம் பார்க் மாதிரி இருக்குமா, அங்கே போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. 2 பேரும் இந்த மாதிரி சாக்லேட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோனோட அக்கா என்ன செய்வாங்க, பொறுமையாக வந்துட்டு ஹீரோயின் வச்சிருக்க ஒரு பேக் ஆல்ரெடி ஷாப்பிங் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த பேக்குள்ளே எதையோ ஒன்று மறைச்சு வச்சிருவாங்க. மறைச்சு வச்சுட்டு அவங்க ஹீரோயின் டக்குன்னு பார்க்கும்போது டென்டேன்ற மாதிரிலாம் காட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கேட்பாங்க, இவ்வளோ நேரம் பாத்ரூம் போயிட்டு இருந்தேன்னு கேட்கும்போது, இல்லை அப்படியே ஒரு சில கடைகளுக்குலாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், என்ன வாங்கினேன் அப்படின்னு கேட்கும்போது, எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வாங்கின திங்ஸ் எல்லாம் காட்டிடுவாங்க. ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாது. சரின்னு சொல்லிட்டு இங்கே இருக்காங்கல்ல இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்வாருன்னா, என்னோட ஒய்ஃப் வந்து இப்போ அதாவது எக்ஸ் ஒய்ஃப் வந்துட்டு இப்போ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதனால வந்துட்டு என்னோட பொண்ணை வந்து அவகிட்ட கொடுக்குறதுல நான் விருப்பப்படலை, என் பொண்ணை நான் தான் வச்சுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுவார். இப்போ ஹீரோனோட அக்கா வந்து லாயராக இருக்கிறதுனால அவங்க கிட்ட இவர் ஃப்ரெண்டாக இருக்காருல்ல, இவங்க வந்து டிவோர்ஸ் கேட்டு வாங்கி கேட்குற மாதிரி இவர் வந்து பேசிகிட்டு இருப்பாரு. லைஃப் வந்து இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்பாரு. இவங்க 2 பேரும் இதே மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. வந்துட்டு இப்போ ஹீரோனும் வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பாரு. ஹீரோ தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா புதுசாக ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது குட்டியாக ஒரு கவுன் இருக்கும். இதை பார்த்தோன்னா அவருக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து கேட்பாரு, இதை நீ தான் வாங்கினியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக தாங்காது. வேகமாக வந்து அதை பிடுங்கி வந்துட்டு உள்ளே வச்சுட்டு, இதை நான் வாங்கல, இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அக்கா வந்து ஒரு மறைச்சு வச்சாங்களா, அதுதான் இது. இவங்க 2 பேரும் இப்போ ஊருக்குலாம் போகிறாங்கல்ல, ஸோ இது அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க அக்கா இந்த மாதிரி வேலை பண்ணி வச்சுட்டாங்க. இந்த வேலைக்கு தான் இதெல்லாம் பண்ணியான்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிப்பாங்க. அதோட ஒழிச்சு வச்சுப்பாங்க. உடனே ஹீரோ பிடிச்சி வச்சு கேட்பாரு, என்னது இது, நீ தான் ஷாப்பிங் போகிறேன்னு சொன்ன, இப்போ இந்த ட்ரெஸ் எதுக்கு வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னை ஹீரோன் அப்படியே சமாளிப்பாங்க. கொசு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதுலேருந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிருவாங்க. உன்னை இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, நீ கொசுக்காக அந்த ட்ரெஸ்ஸை போடலாம், ஆனால் நிறைய வந்து ஹனிபி பட்டர்ஃப்ளைலாம் அது வந்து ஈர்த்துச்சுன்னா அது என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து, சரி நீ ஆசைப்பட்டு வாங்கிட்டே போட்டுக்கோ அப்படின்ற வர சொல்வாரா, முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீ போட்டுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள போடவும் வைப்பார். அதோட பார்த்தீங்கன்னா அவங்கள அணைச்சு அதே மாதிரி தூங்க வச்சிருவாரு. மற்றபடி அவங்க அந்த மாதிரி தான் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு லைன் ஒன்று போட்டு அந்த லைன், இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன்ற மாதிரியே இருப்பாங்க. அப்போ காலையில் முழிச்ச ஒன்று பார்த்தீங்கன்னா, சரி எந்திரிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லும்போது இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நேற்று கொஞ்சம் அசதியில் தூங்கிட்டேன், இன்னைக்கு அந்த மாதிரிலாம் தூங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கிண்டல் பண்ணுவார். உன்னை ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2 பேரும் ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் சுற்றுவாங்க. அப்புறம் அவர் உங்களை உப்பு மூட்டைலாம் தூக்கிக்கிட்டு அப்படியே நம்ம
தமிழ் சினிமானா பாட்டு வர மாரி இங்க பாட்டு வராது. ஆனா ஜாலியா 2 பேரும் அப்படியே பார்க் போறது, சுத்துறது அந்த மாரி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. 15 டேஸ் லீவ் கிடைச்சதுல்ல, அதுக்காக அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. வெளியூர்லாம் போயிட்டு நெறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்பாங்க. நல்லா சமைச்சு சாப்பிடுவாங்க. அந்த டென்ட்டுக்குள்ளலாம் தங்கியிருப்பாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த போஸ்டர்லாம் போட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோனோட அம்மா பார்த்துருவாங்க. சும்மா விடுவாங்களா? விடவே மாட்டாங்க. உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணுவாங்க. "எங்க போயிருக்க நீ? உனக்கு இன்னும் கிளாஸ் இருக்கு. இன்னும் படிக்க வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள இந்த ட்ரிப்பெல்லாம் தேவையா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க. இப்பவே எங்க 2 பேருக்கும் மூட் அவுட் ஆயிடும். "கிளம்பி வர வழிய பாருங்கன்ன" உடனே அவங்க அப்பலாம் வரமாட்டாங்க. அவங்களும் நல்லா அந்த டேஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க கிளம்பி ஊருக்கு வருவாங்க. என்ன வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்களா. இப்ப ஹீரோவ வந்து பார்த்துட்டு அவங்க ஆஃபீஸ்ல இருப்பார்ல, பார்த்துட்டு நான் போய் அம்மாவ பார்த்துட்டு வரேன்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வார்னா, அவங்கள ஹக் பண்ணி அணைச்சு சொல்வாரு, "அவங்க கோவப்பட்டாலும் நீ கோவப்படாத, நீ டென்ஷன் ஆகாத" அப்படிலாம் சொல்லும்போது, "இப்ப நான் ரொம்ப மெச்சூர்டா இருக்கேன். நான் நிச்சயமா அந்த மாரிலாம் ஆக மாட்டேன்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு ஹீரோ இருப்பாரா. இவங்க கிளம்பி வீட்டுக்கு வருவாங்க. வரும்போது அவங்க அம்மா அதே மாரி தான் கேட்பாங்க. "நான் உன்ன என்ன படிக்க சொன்னேன்? எப்படி இருக்க சொன்னேன்? நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் என்ன பேசுறேன்றதாவது காது குடுத்து கேளுங்க. எனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு விருப்பமானத செய்ய சொல்லியிருக்காரு. நான் அத செய்றேன்னும்போது, அத அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுறதே பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, செம்ம கோவம் வந்துரும். உடனே திரும்பவும் அவங்க எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் முடியாது. உடனே கத்த ஆரம்பிச்சுருவாங்க. என்னதான் அவ சமாதானம் சொல்லிட்டு போனாலும், இந்த மாரி தான் ஏதாவது நடக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஹீரோயின் பின்னாடியே வந்திருப்பாரு. கரெக்ட்டா அவர் நெனச்ச மாரியே இது இப்ப நடக்குமா, உடனே ஹீரோயின சமாதானப்படுத்தி அங்கருந்து கூட்டிட்டு வந்துருவாரு. பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு அவங்க அக்காவும் ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. இப்ப கிளம்பி வீட்டுக்கும் வந்துருவாங்க. ஹீரோவும் அவங்களும் பார்த்தீங்கன்னா, இப்ப வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "எப்பவுமே நீங்க ரொம்பவே யங்காவே இருக்கீங்க. இந்த வயசுல இருக்க பசங்க இப்பலாம் இந்த அளவுக்கு வேலைய பார்க்க முடியாது. நீங்க ரொம்ப யங்கா இருக்கீங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப வந்துட்டு அவங்க 2 பேருக்கு எப்படி தோணும்னா, இப்ப ஹீரோனோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்க நல்ல டைப்பா இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு பையன வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த பையன் வந்துட்டு அந்த அக்கா இருக்காங்கல்ல, ஹீரோனோட அக்கா, அவங்கள வந்துட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பான். ஏன்னா இவங்க ரொம்ப அவங்கள நேசிச்சிருப்பாங்க. அவங்க லவ்வுக்கு வந்து அவங்க அம்மா கூட சம்மதம் தெரிவிச்சிருப்பாங்க. ஆனா அந்த பையன் தப்பான பையனா இருப்பான். ஸோ இவங்கள வந்துட்டு அவன் கழட்டி விட்டுட்டு போயிருப்பான். இதனால அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க. அவங்க லாயரா இருக்கிறதுனால அவங்க ஃப்ரெண்டோட கேஸ இவங்க தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு என்ன தோணும் அப்டின்னா வந்துட்டு, உன்னோட அக்கா வந்து ரொம்ப நல்ல டைப்பா இருக்கா. என்னோட ஃப்ரெண்ட் வந்து நல்ல டைப்பா இருக்கான். இப்ப இவங்க 2 பேருமே கல்யாணம் ஆகாம இப்படி தான் இருக்காங்க. அதாவது உங்க அக்கா வந்து பிரேக்கப் ஆகி இப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்கா. என் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆகி, டிவோர்ஸ் ஆகி அவனும் மன உளைச்சல்ல இருக்கான். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு இது வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. அது அவங்க 2 பேர் நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. அவங்க 2 பேருக்கு புடிச்சிருந்தா அவங்கள நம்ம சேர்த்து வைக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகள பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. வந்துட்டு அவங்க கேஸ வந்து இவங்க தானே பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது அவர் ஃப்ரெண்டோட டிவோர்ஸ் கேஸ. ஏன்னா அதாவது டிவோர்ஸ் கேஸ்ன்றத விட அந்த பொண்ணு வந்து என்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இவர் ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருப்பாரு. அதுக்கான கேஸ வந்து அவங்க தானே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அத பத்தி பேசிட்டு இருப்பாங்களே. இப்ப மழை வர மாரி இருக்கும். ஹீரோயின் வந்துட்டு அதாவது ஹீரோனோட அக்கா கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளிய வரும்போது பார்த்தோம் அப்டின்னா, அந்த டேபிள் இடிச்சு கீழ விழ போகும்போது அழகா போய் இவரு அப்படியே கேட்ச் புடிச்சிருவாரு. அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். டக்குன்னு 2 பேரும் விலகி நின்னுப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப பார்த்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்ற மாரி நெனச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வெளிய வரும்போது பார்த்தோம்னா, அவங்க நனஞ்சிருவாங்க. உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, வேற ட்ரெஸ் எதுவும் இல்ல. என்னோட கோட் வேணா இருக்கு. அதாவது அவர் வந்து டாக்டர் கோட் தானே போட்டிருப்பாரு ஒயிட் கலர்ல. இந்த கோட் வேணா நீங்க போட்டுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கோட் எடுத்து போட்டுப்பாங்களா, அது அவங்களுக்கு ரொம்பவே பெருசா இருக்கும். இது ரொம்ப பெருசா இருக்கே உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அவங்க நான் வந்துட்டு அந்த கோட் கடைசியில முடியுதுல அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, பட்டன் எதுவும் போட்டாம இப்படி எடுத்து ஒரு முடிச்சு போட்ட மாதிரி போடவும் அது ஸ்டைலா இருக்கும். இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் உங்களை ட்ராப் பண்றேன்னு சொல்லிட்டு இவர் சொல்வாரு. இல்ல வேற நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. இவருக்கு அவங்க பண்றது என்னமோ இவங்களுக்கு வந்து அவங்க மேல ஒரு டிஸ்டர்பா இருக்க மாதிரி இருக்கும். இப்போ கார்ல வந்து உட்காரும்போது அவங்க காருக்குள்ள போய் தானே இவரோட கோட் எடுத்து போட்டாங்க. அவங்களோட ஓவர் கோட்ட கழட்டி அதே இடத்துல வச்சுட்டு போயிருப்பாங்க. அத பார்க்கும்போது இவருக்கு ஒரு ஃபீலிங்ஸா இருக்கும். ஆனாலும் இதெல்லாம் வேண்டாம். இந்த திங்ஸ் எல்லாம் அதாவது இந்த தாட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரக்கூடாது. அப்படின்ற மாரி அவருக்கு தோணிட்டு அவரோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவாரு ஹீரோட ஃப்ரெண்டு. ஹீரோன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்களா. வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்து அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து எனக்கு தூக்கமா வருது அப்படின்னு சொல்லுவாங்களா. சரி நீ தூங்குன்னு சொல்லும்போது என்ன கொண்டு போய் அவங்க தூக்கி தூக்கி பழகிட்டார்ல. என்ன கொண்டு போய் பெட்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே ஹீரோயின் தூக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே எனக்கு குளிருதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்கா அவங்க இருந்துப்பாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ அவங்கள தூங்க வச்சுட்டு அவர் ஒரு ரூம்குள்ள வருவாரு. அவருக்குன்னு ஒரு பர்சனல் ரூம் இருக்கும். அந்த ரூம்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியிலேருந்து ஒரு ஒரு டைரி மாரி ஒண்ணு இருக்கும் பெருசா. அத எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் திடீர்னு வந்துருவாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவாரு, அத ஒளிச்சு வச்சுருவாரு. ஒளிச்சு வச்சுட்டு என்ன தூக்கம் வருதுன்னு சொன்னா, அதுக்குள்ள வந்துட்டு அப்படின்னு கேட்கும்போது, "நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. "நான் ஒண்ணும் பண்ணலையே. சும்மா இந்த திங்ஸ் எல்லாம் பார்க்க வந்தேன்ற" மாரி ஹீரோ சொல்லுவாரு. "இல்ல எதையோ மறைச்சீங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கொஞ்சுற மாரி வந்து அங்க மறைச்சு வச்சிருந்தார்ல, அத அவங்க எடுத்துருவாங்க. "இது என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஹீரோ வேண்டான்னு சொல்லுவாரு. ஆனா அவங்க வலுக்கட்டாயமா கேட்கறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிருவாரு.
பார்க்கும்போது தான் தெரியும் நிறைய விஷயங்கள் ஹீரோனுக்கு தெரிய வரும். ஹீரோ ஏன் ஹீரோயினை அதிகமாக நேசிச்சாருன்னு ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால, அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே கூட சொல்லலாம். ஹீரோக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் சைட்ல வந்து ஹீரோயினை வந்துட்டு ஏதோ திங்ஸ் எடுத்துட்டு போகும்போது தான் பார்த்துருப்பாரு. அந்த டைம் பார்க்கும்போது ஹீரோயின் அவருக்கு உடனே பிடிச்சிருக்கும். அவருக்கு ஆனா வந்துட்டு பார்த்தோன்னா, அவங்க ரொம்ப சின்ன பொண்ணா இருந்திருப்பாங்க. அப்ப இப்ப இவரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஸரா அந்த டைம்ல இருந்துட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயின பார்த்தோனே பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தான் அவரோட ப்ரொஃபஸரோட பொண்ணு அப்படின்றதே அவருக்கு தெரிய வரும். ஹீரோயின் மேல ஒன் சைடாவே ஹீரோ வந்து அப்படியே லவ்வாவே இருந்துட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துல வந்துட்டு அவங்க கிட்ட வந்துட்டு அவங்க ஸ்கூல் படிக்கும்போதே வந்து இன்னொரு பையன் வந்து ப்ரொபோஸ் பண்ணுவான். அத ஹீரோ தூரத்துல இருந்து பார்த்துருவாரு. இத ஹீரோவோட ஃப்ரெண்ட் பார்த்துருவாரு. "என்ன அந்த பொண்ணே பார்த்துட்டு இருக்க? என்ன லவ்வா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கு டெஸ்ட் இருக்கு, அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஸியாவே அந்த ஷெட்யூல்ல இருக்க மாரி இருக்கும். இதுக்கிடையில ஹீரோவோட அப்பாவும், அவங்க தாத்தாவும் பார்த்தீங்கன்னா, வெளிநாடு போணும், இங்க போகணும், அங்க போகணும், இத படிக்கணும், அதுக்கு அப்படி படிக்கணும் அப்படின்ற மாரி நாட்கள் ஓடிட்டே இருக்கும். இதுக்கிடையில ஒரு பிளைண்ட் டேட்லாம் அவரு அட்டெண்ட் பண்ணியிருந்தாலும் அவருக்கு யாரையுமே பிடிச்சிருக்காது. ஹீரோயின தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். எப்படி கல்யாணம் பண்றது? எப்படி சொல்றது? அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே யோசிச்சுட்டே இருந்திருப்பாரு. ஆனா ஹீரோயின் அவருக்கு ரொம்ப பிடிச்சு, யாராவது ஹீரோயின்ட்ட பேசினா அவருக்கு பிடிக்காது. அந்த மாரி தான் இருந்துட்டே இருந்திருப்பாரு. ஏதோ ஒரு கோவத்துல ஹீரோனோட அம்மா வந்து இவங்களுக்கு வலுக்கட்டாயமா கட்டி குடுத்துட்டாங்க. அது தனக்கு நல்லதா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிட்டே இருப்பாரா. இப்ப அத நினைச்சு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, இந்த மாதிரி ஒரு சின்ன வயசா, அதாவது உங்களுக்கு சின்ன வயசா இருக்கும்போது வந்து நீங்க லவ் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சைட்லயே லவ் பண்ணியிருக்கீங்க. ஆனா இதுவரைக்கும் என்கிட்ட நீங்க சொல்லவே இல்ல. இது மாதிரி ஒரு வயசான மனுஷன் வந்து இந்த மாரி அவரோட லவ்வ வந்து மறைச்சு வச்சுட்டான் அப்படின்ற மாரி ஹீரோயின் ஒரு வார்த்தைய ஒண்ணு விட்டுருவாங்க. அவ்வளோதான். ஹீரோ வந்து அப்படியே அந்த இடத்துல உடைஞ்சு போய் அப்படியே உட்காந்து அழ ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோயின் ஒரு விளையாட்டுத்தனமா தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அது தப்பு தான். அப்படி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஹீரோ அப்படியே குனிஞ்சு உட்காந்துட்டு இருப்பாரு. நிமிரவே மாட்டாரு. ஒரு மாதிரி ஆயிடும். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா? அவர் உடனே சொல்லுவாரு, "நான் அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த நேரத்துல என்னோட லவ்வ வந்து நான் சொல்லல தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இப்ப இடையில வந்துட்டு ஹீரோயினோட ரிங் வந்து ஒண்ணு மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இவர் டக்குன்னு எப்படி அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு ஹோட்டலுக்கு தான் கூட்டிட்டு வந்தாரு. ரிங் எப்படி வாங்கி குடுத்தாருன்ற டவுட் இருந்திருக்கும்ல. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஆரம்பத்துல அவங்க லவ் பண்ணும்போதே வந்துட்டு அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக ரிங் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாரு. அந்த ரிங்க தான் எடுத்து கொண்டு வந்து ஹீரோயின்ட்ட குடுத்துட்டு, "இத நீ வந்துட்டு தாத்தா வீட்டுக்கு போம்போது போட்டு வரலான்ற மாரி குடுத்திருப்பாரு." அதெல்லாம் அவர் சொல்வார், "நான் அப்ப ப்ரொபோஸ் பண்றதுக்காக ரிங் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். ஆனா நான் முட்டாள்தனமா இருந்துட்டேன். எனக்கு சொல்றதுக்கான தைரியம் இல்ல. இப்போ உள்ள பசங்கலாம் டக்கு டக்குன்னு அந்த லவ்வ ப்ரொபோஸ் பண்ணிடுறாங்க. இல்ல லவ்வுன்னு தெரியறதுக்கு முன்னாடி எல்லாம் முடிச்சிடுறாங்க. ஆனா 90s கிட்ஸா இருக்கவங்க வந்துட்டு இன்னும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதே மாரி தான் அந்த ஃபீலோட இருப்பாங்க. அத அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது." அப்படின்ற மாரி தான் ஹீரோ இப்ப சொல்லிட்டே இருப்பாரு. ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாரு. ஹீரோக்கு அப்படியே அழுதுட்டே இருப்பாரா. அப்ப பார்க்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். "எதுக்காக இப்ப நீங்க அழுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்களுக்கே ஒரு மாரி ஆயிடும். "நான் சொல்றத மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ மட்டும் கிடையாது. நான் சொல்றது சத்தியம், சத்தியம், சத்தியம். இன்னும் உங்களுக்கு இந்த வயசு இல்ல. இன்னும் உங்களுக்கு 60 வயசு ஆகலாம், 70 வயசு ஆகலாம், 90 வயசு ஆகலாம். அப்பவும் நீங்க இதே மாரி தான் என்ன கொஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்பவும் நீங்க இப்படியே தான் எனக்கு லவ் யூ சொல்லணும். அப்பவும் நீங்க இப்படியே தான் எனக்கு ஃப்ளவர்ஸ்லாம் குடுக்கணும். நானும் உங்ககிட்ட அப்படிதான் இருப்பேன். உங்கள மட்டும் தான் நான் நேசிப்பேன். எனக்கு உங்கள மட்டும் தான் பிடிக்குது. இது சத்தியம், சத்தியம், சத்தியம்." அப்படின்ற மாரி ரொம்ப எமோஷனலா சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அதே மாரி அவரும் அத்தன தடவ சத்தியம் பண்ணி, "நானும் உன்ன தான் மனசார விரும்புறேன்." அப்படின்ற மாரி சொல்வாரு. அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணி அப்படியே சமாதானமும் ஆகிப்பாங்க. ஏன்னா இவரோட லவ்வ வந்து அவங்க வந்துட்டு, "நீ முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா, நான் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருக்கும்." அப்படின்ற மாரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. எப்படியோ அவங்க 2 பேருக்குள்ள இப்ப ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க. இப்ப அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவங்க அக்காவுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு குடுக்கணும்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல. அடுத்ததா அவங்க 2 பேரும் அந்த மீட்டிங்காக வரும்போது பார்த்தோம்னா, அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, அது ஓடி போய் கீழ விளையாடுறன்ற பேர்ல கீழ விழுந்துரும். அதுக்கு அடிபடும்போது அத காப்பாத்துறன்ற பேர்ல இப்ப ஹீரோனோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தடுமாறி விழுந்துட்டு இந்த புள்ளைய காப்பாத்திருவாங்க. உடனே அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். பெத்த தாயே வந்துட்டு இந்த மாரிலாம் இப்படி போயிட்டால்ல, அப்ப வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த பொண்ணு மேல அந்த அளவுக்கு பிரியமா இருப்பாங்க. அவங்க நார்மலா தான் இருந்துட்டே இருக்காங்க. இவர் மேல கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு என்னமோ புடிக்குது அவர. அந்த பொண்ணு அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு இவங்க மேல ரொம்பவே பிரியமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன்ற பேர்ல அவங்க முட்டியில காயமா இருக்குமா, அத பண்ணும்போது இவருக்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும். அப்படியே இவங்களும் அதெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு சரி கிளம்பலாம்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் மறைஞ்சு மறைஞ்சு நின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. உடனே இத இவங்க பார்த்துருவாங்க. "என்ன விஷயம் 2 பேரும் என்ன வேல பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. அவங்க 2 பேரும் சமாளிச்சுட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. எதுவும் இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க. ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இவரு அந்த மாரி ரொம்ப கேரிங்கா இருக்கிறது, அவர தன்னால புடிச்சிருக்கும் அவங்களுக்கு. அப்ப உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, அவருக்கு ப்ரொபோஸ் பண்ணலாம். அவர உண்மையிலேயே லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அவருக்கு ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருப்பாங்க. அவர் மேல இவங்க ஒரு இதா இருக்கிறத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அத பார்த்துருவாங்க. எப்ப பார்த்தாலும் வந்து நீ அவன் கூடயே சுத்திட்டு இருக்க. இது கேஸுக்காக அவன் பின்னாடி சுத்துற மாரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அக்காவும் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, ஆமா நான் அவர லவ் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லவும், அவங்க அம்மாவுக்கு அவ்ளோ கோவம் வந்துரும். "நீ என்ன வேல பார்த்துட்டு இருக்க? அவரோட பொண்ணுக்கு வந்து நீ ஸ்டெப் மதரா இருக்கிறதுக்காக முடிவு பண்ணிட்டியா?" அப்படின்னு கேட்கவும், "அதுல என்ன தப்பு இருக்கு? அதுல எந்த தப்பும் இல்ல. அவ என் மேல ரொம்ப பிரியமா இருக்கா அந்த பொண்ணு. எனக்கு அவரையும் பிடிச்சிருக்கு, அவர் பொண்ணையும் பிடிச்சிருக்கு." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. வந்து சம்மதிக்கவே மாட்டேன். நிச்சயமா இந்த கல்யாணத்த நான் நடத்த விட மாட்டேன் அப்படின்ற மாரி அவங்க அம்மா கோவமா பேச ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப இவங்க என்ன சொல்வாங்கன்னா, "இதுக்கு முன்னாடி நான் ஒருத்தன லவ் பண்றேன்னு கூட்டிட்டு வந்தேன். அவன வந்துட்டு ஓகேன்னு தானே சொன்னீங்க. ஆனா அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? உங்களுக்கு வயசு பையனா இருந்தா உடனே நீங்க ஓகே சொல்வீங்க. விவாகரத்து ஆனவங்களா இருந்தா உங்களுக்கு இப்படிதான் நீங்க நினைப்பீங்கல்ல. அந்த மாரிலாம் நினைக்கக்கூடாது. குணத்த பார்க்கணும், மனச பார்க்கணும். எனக்கு என்னமோ இவரு தான் எனக்கானவர்ன்னு தோணுது. நான் அவர தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உங்க சம்மதம் இருந்தாலும் சரி,
இல்லாட்டியும் சரி அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. உடனே இவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். சரி இவளும் கல்யாணம் பண்ணாமே இருக்கா, இவ லைஃப் எப்படி இவ்வளோ நாளைக்கு எப்படி போகும், லைஃப் அவள் அமைச்சா தானே சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஏதோ பண்ணு அப்படின்ற மாதிரி கோவமா அந்த மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஆனால் அவங்க இந்த மாதிரி நினச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, போய் நம்ம அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவர் உடனே நான் உங்களை லவ் பண்ணல, எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்வார். எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மறைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, இங்கே பாரு நான் உன்னை விட 5 வயசுக்கு பெரியவன், நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும், ஆல்ரெடி நான் கல்யாணம் ஆனவன், எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லும்போது அவங்க கோவம் தான் படுவாங்க. வீட்டுக்காருக்கு என் தங்கச்சியை விட 10 வயசு பெரியவர் அவர், ஆனால் அவங்க 2 பேர் சந்தோஷமா இல்லையா, வயசு வந்து சந்தோஷத்துக்கும் வயசுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையவே கிடையாது. ஸோ வயசை வச்சு காரணம் காட்டாதீங்க. நீங்கள் கல்யாணம் ஆகி இப்படி இருந்தால் என்ன, இதே நான் இந்த மாதிரி இருந்தால் கூட இப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா எனக்கு கல்யாணம் பண்ணியிருப்பீங்க தானே, எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு அம்மா இல்லாமல் வளருது எனக்கு விருப்பம் இல்லை, அவளை ஏன் பொண்ணா நினச்சி நான் வளர்ப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அப்பவும் இவர் ஒத்துக்கவே மாட்டாரா, இவங்களுக்கு செம்ம கோவம் வந்துட்டே இருக்கும். அப்படியே சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் இந்த மாதிரி நினைக்கிறாங்க, இவரும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. இப்போ இவங்க 2 பேரும் எப்படிடா சேர்த்து வைக்கிறதுன்னு ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் ஒரே யோசனையாக இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க நல்லா படிச்சிருவாங்க. அந்த கிராஜுவேஷன் டே இருக்கும்ல அதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்து வீடியோ காலில் தான் அம்மா பார்ப்பாங்க. நேரில் கூட பார்த்து பொண்ணுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துட மாட்டாங்க. அவங்க வீடியோ காலில் அதை பார்த்துட்டு அவங்க ஒரு மாதிரி அப்போ தான் லைட்டாக அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு மட்டும் வரும். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். அவங்களும் சாதிச்சிட்டாங்க ஒரு வழியா. இதுக்கப்புறம் உனக்கு எது பிடிக்குமோ அதை செய்யன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லியிருப்பாரு. அவங்க லைஃபை கொஞ்சம் ரொமான்டிக்காக நல்லாவே போயிட்டே இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயினோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இவர் தான் ஓகே சொல்லலை, அதனால பிளைண்ட் டேட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அவங்க ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்போ ஹீரோ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு எல்லாரும் அதே பிளைண்ட் டேட் நடக்கிற ஹோட்டலுக்கே வந்திருப்பாங்க. இப்போ எல்லாம் ஒன்றா வந்து இவங்களாம் பேசிகிட்டு இருக்கும் போது அந்த ஃப்ரெண்டு வந்து பார்ப்பாரு, அந்த பொண்ணு கூடயும் வந்திருப்பாரு. அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோயின் கூட விளையாடிட்டு இருக்கும். பிடிக்கலன்னு வாயில தான் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயினோட அக்காவை இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க இன்னொரு பையன் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது இவருக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். டக்குன்னு ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், அந்த குட்டி பொண்ணு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுமா அதை வந்துட்டு அவங்க அப்பா இருக்காருல்ல, அதாவது அவரோட ஃப்ரெண்டு மேலேயே கொட்டி விடுற மாதிரி பண்ணிடுவார். உடனே டக்குன்னு அவர் ஹீரோ நிமிந்து பார்ப்பாரு, தெரியாமல் குழந்தை தானே பண்ணிடுச்சு, போய் வாஷ் பண்ணிடுப்பா அப்படின்னு சொல்லவும் அவரும் பார்த்தீங்கன்னா வாஷ்ரூமுக்கு வருவார். அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பிளைண்ட் டேட்க்கு வந்தால அந்த பையன் நின்று யார்ட்டையும் ஃபோன் பேசிகிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் ஒன்றா அங்கே நிற்கிற மாதிரி இருக்கும். ஃபோனில் என்ன பேசுவான் அப்படின்னா வந்துட்டு, இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட பிளைண்ட் டேட்டுக்காக நான் வந்திருக்கேன், எனக்கு ஒன்றும் அவளை அந்த அளவுக்குலாம் பிடிக்கல, ஆனால் வேணும்னே அவளை நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவகிட்ட கொஞ்சம் சொத்து பற்றி இருக்க தானே செய்யும், அதெல்லாம் வாங்கிட்டு அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவளை விட்டு நான் பிரிஞ்சுட்டு நான் லவ் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். இதை கேட்டோன்னே இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும். இவன் அவளோட லைஃப் வந்து இந்த மாதிரி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைப்பாரு. உடனே வேகமாக அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வருவார். அவர் அங்கேருந்து போகும்போதே இந்த பையனுக்கு தெரிஞ்சிடும் அவர் பேசுறதுக்காக தான் போறாருன்னு. இப்போ இவரை ஒத்துக்க வைக்கிறதுக்காக தான் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுவாங்க. இப்போ அந்த பிளைண்ட் டேட்டுக்கு வந்தால அந்த பையனும் ஹீரோட சொல்லு கேட்டு தான் வந்திருப்பாரு. அதாவது அவங்களாம் பேசி வச்சுக்கிட்டது தான் தெரிஞ்சிடும். இவருக்கு வந்து புரிஞ்சிடுச்சு விஷயத்தை, அவருக்கு நம்ம புரிய வச்சுட்டோம்னு சொல்லிட்டு இப்போ அவர் பாட்டுக்கு சிரிச்சுட்டு அங்கே நின்றுட்டு இருப்பாரு. இப்போ ஒரு வேகமாக வெளியே வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நீ எங்கே வந்தேன்னு கேட்கும்போது நான் பிளைண்ட் டேட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட அக்கா சொல்லுவாங்க. இல்லை நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நான் உங்களை தான் விரும்புகிறேன், நீங்கள் தான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, இப்போ நான் யாரை கல்யாணம் பண்ண உங்களுக்கு என்னன்னு கேட்கும்போது, அந்த பையன் ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது, உன் லைஃப் வந்து பாதிக்கப்பட்டுரும், நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். என்னதான் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, அப்புறம் எதுக்கு நான் எப்படி போனால் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் என்ன பண்ணுவார், அவங்கள போகவே விட மாட்டார், அவங்கள நல்லா பிடிச்சி வச்சுப்பார். இங்கே பாரு நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவங்களுக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம் நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது, எது நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக கேட்கல, இன்னொரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. உடனே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே ஹக் பண்ணிப்போ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இப்போ இவங்க ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா இப்போ சின்ன பிள்ளைங்க மேரேஜ் மாதிரி தான் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இவங்க கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் தான் முறைப்படி கல்யாணம் பண்ணுன்ற மாதிரி இருக்கும். வந்துட்டு சாதிச்சிட்டாங்களா இப்போ எல்லாருக்கும் சொல்லி இப்போ இந்த கல்யாணத்தை வந்துட்டு இப்போ எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணுவாங்க. அப்போ ஹீரோயின் ரெடி ஆகி வரும்போது தான் அவங்க அம்மா இருக்காங்கல்ல, இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து நிற்பாங்க. ஹீரோயின் அமைதியாக நிற்பாங்களா, இது வரைக்கும் நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருந்ததில்லை, இந்த மாதிரி நீ நல்லா படிக்கணும், நீ சாதிக்கணும் அப்படின்றதுக்காகவே சின்ன வயசுலேருந்து உங்ககிட்ட நான் ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டேன், உன்னை அம்மான்னு கூட நான் கூப்பிட விடலை, நான் ஒரு மோசமான அம்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அப்படி இருந்ததுனால கூட நான் இந்த மாதிரி வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்போ தான் அம்மா வந்துட்டு அழுகுவாங்க. ஹீரோயின் அப்படியே கட்டிப்பிடிச்சி அழுகுவாங்க. ஹீரோனும் அவங்க அம்மா இந்த மாதிரி பேசுறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹீரோயினுக்கு அவங்க அம்மா பிடிக்கும், ஆனால் அவங்க இப்படி இருக்கிறது தானே அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண ட்ரெஸ்லாம் அழகாக அந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வருவாங்க. இப்போ இவங்க கல்யாணம் முடிஞ்சவங்க தான் அடுத்ததான் அவங்க அக்காவுக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ எல்லாருக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு வந்து அவர் ப்ரப்போஸ் பண்ணுவார். இப்போ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போதைக்கு இவங்க மேரேஜை சேர்றாங்களே, இது வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்துட்டு சந்தோஷமாக வாழ்றதுக்காக அவங்க வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, 90s கிட்ஸாக இருக்குது, அவங்களுக்குலாம் வந்து கல்யாணமே நடக்கல, அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண தெரியாது, அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாது, அவங்களுக்கு அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்காங்க, பொண்ணு கிடைக்கல, அது மாதிரிலாம் நிறைய பேசுகிறாங்க. என்னோட மெசேஜை நான் அவங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு இது வரைக்கும் நீங்கள் கவலைப்பட்டிருக்க
இருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் பார்த்தீங்களா, அப்போ நார்மலாக கல்யாணம் ஆகி சந்தோஷமாக இருக்கிறவங்கள விட நீங்கள் பெஸ்ட்டாகவே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். அந்த டைமில் மேரேஜ் ஆகிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னா வந்துட்டு அந்த லைஃப் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இப்போ 90s கிட்ஸாக இருக்காங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் கேப்பாக இருந்தால் கூட அவங்க நிறையா லவ் வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க. அவங்கள மாதிரி லவ் யாராலையும் காட்டவே முடியாது. ஸோ அவங்களோட லவ் வந்து ரொம்ப இந்த இந்த ட்ராமாவில் நம்ம ஹீரோ பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஹீரோ மாதிரி தான் அவங்களோட லவ்வெல்லாம் இருக்கும். ஸோ அவங்கள கட்டிக்க போகிற பொண்ணுங்க வந்து ரொம்பவே கொடுத்து வச்சவங்க தான். இனிமே 90s கிட்ஸ் கல்யாணம் ஆகலை, லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கவலையே படாதீங்க. உங்களுக்கு அமைய போகிற லைஃப் வந்து சூப்பரான லைஃபாக தான் இருக்கும். எல்லாரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கூட அது பெஸ்ட்டாகவே இருக்கும்னு கூட சொல்லலாம். ஸோ 90s கிட்ஸ் வந்து இனிமேல் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆல் தி பெஸ்ட். இன்னொரு நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.